I once again welcome all the devotees to the second day of the 10-day Upanyasam of Mahabharatam by Sri Tiruchi Kalyanaman Sir, Kalaimamani, and Asthana Vidwan of Sri Kanchi Kamagoti Peetam. Yesterday was day 1. We had listened to the pilgrimage of Arjuna, and today we are going to be listening to the second day, which is going to be about Draupadi, and the story you all know, but eagerly awaiting to listen to all the story of today. எல்லா தேசத்து ராஜாக்களும் இவன்கிட்ட பிரியம். ஏன் தர்மபுத்திரன துரியோதனுக்கும் பிரியம். ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் தியாகம் பண்ணுறானேன்னு ஒரு பக்கம் பிரியமும் உண்டு. கர்ணன் எல்லாரும் வந்திருக்கா. ஒரு இடத்துல இன்னைக்கு நீங்கள் என்ன பிரமாதமாக விஞ்ஞான முன்னேற்றங்கிறீள், சம்பு கட்டியிருக்கேங்கிறீள், அதுங்கிறீள். அவன் கட்டின சம்பு மாதிரி கட்டலை இன்னைக்கு எந்த இன்ஜினியரும். ஒரு இடத்துல பார்த்தேன்னா ஜலம் ஓடுறது கண்ணுக்கு தெரியறது. அதில் வேடிக்கை அங்கே போய் உட்காந்து காதை கொடுத்து கேட்டால் ஜலம் போகிற சப்தம் காதில் கேட்கறது. ஆனால் ஜலம் வெளியில் வரல. இந்த ஜலம் பக்கத்தில் ஒரு தொட்டியில் போய் விழருது. விழுந்தா அது அந்த தொட்டியில் கீழே ட்ரெயின் ஆகிறதுக்கு பைப்பு வச்சுருக்காங்க. அது எப்படி ட்ரெயின் ஆகுதுன்னா, ட்ரெயின் ஆகிட்டே இருக்கு. மேலே அந்த ஜலத்தோட அளவு குறையலை, குறைஞ்சா தான் அசையும். அப்படியே இருக்கு அசையாமல். மேலே கோலம் போட்டிருக்கான். ஜலத்தில் ஜலத்தில் கோலம் போடலாம், நெருப்பில் போடலாம். தெரியுமா உங்களுக்கு? போட்டிருக்கல? பெங்கோலி சாந்தா நாராயணன் ஒரு கன்னட பிராமண மாமி இருந்தா மெட்ராஸில். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்த சினிமாவில் பூரா கோலம் போட்டது அந்த மாமி தான். காலத்தில் தங்கி இருந்தேன், எனக்கு தெரியும். அந்த மாமி சூப்பராக போடுவோம். ஆமாம், இந்த ஜலம் போகிற இடத்துல மெதுவாக நடந்தான், காலை சரி பண்ணிட்டான் வஸ்திரத்தை. கொஞ்சம் தூரம் போனான். இந்த ஜலம் அங்கே தானே விழும்னு யோசிக்கணும், இல்லை பக்கத்தில் யாரையாவது வாட்ச்மேனெல்லாம் கேட்கணும் இந்த ஜலம் எங்கே போய் விழுறதுன்னு. அனாயாசமாக காலை வச்சான், தொட்டிக்குள்ளே விழுந்துட்டான். இந்த தொட்டி இருக்கிற இடத்துக்கு நேர மேலே மாடத்தில் இருக்கா பீமனும் திரௌபதி. ரெண்டு பேரும் கையை பிடித்து சிரிச்சான். நான் துரியோதனனை நல்லவன்னு சொல்லலை, பொல்லாதவன். பொல்லாதவனுக்கு பொல்லாத்தனத்தை வளர்க்கப்படாது. இந்த காட்சியை வச்சு எங்கள் வள்ளுவர் ஒரு குறள் சொல்கிறார். தீயவை தீய பயத்தலான் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அவன் என்ன பண்ணா, சிரிச்சதும் இல்லாமல் ஒரு அநாகரிகமான வார்த்தை சொல்லிட்டான். ஆம்பளையும் சொல்லக்கூடாது, பொம்பளையும் சொல்லக்கூடாது. அநாகரிகமான வார்த்தை பொம்பளைகள் சொல்லவே கூடாது. என்ன சார், நீங்கள் இந்த காலத்துக்கு தான் உபன்யாசம் பண்ணுறாங்க. காலம் வருஷம் மாறுறதுனால மாறாது. அது எப்படி மாறும்? ஏன் நீங்கள் மாற்றிக்கணும். இந்த A+B² அதையும் மாற்ற மாட்டேங்கிற. நான் கேட்குறேன், அதை மாற்றலாம் முடியும்? A² + B³ எழுது சொல்லு. லா இஸ் எ லா. ஒரு ஆம்பளை சொன்னால் பலிக்கிறதுக்கு நாளாகும், பலிக்காமலும் போயிடலாம். ஒரு பொம்மநாட்டி சொன்னால் உடனே பலிக்கும். ஏன்னா பொம்மநாட்டி ஆத்துக்காரரை தவிர நினைக்க மாட்டேன். இதை நம்ம ஆம்பளைக்கு கேரண்டி தர முடியாது. அதனால தான் நம்ம அதில் பெரியவள்லாம் சொல்லுவா, நீ பொன் குழந்தை ஏற்று பேசாதே அப்படின்பா. ஏன்னா இந்த அஸ்வினி தேவதைகள்லாம் ததாஸ்துன்னு சொல்லிடும்.
அவ சிரிச்ச உடனே ஒரு வார்த்தை சொன்னான், அப்பாவுக்கு தான் கண்ணு தெரியலன்னா பையன் கண் தெரிஞ்சு குருடனா இருக்கானேன்னா சொல்லப்படாது. இதனால்தான் அந்த கஷ்டம் வந்தது. புரிஞ்சுதா உங்களுக்கு? நிமிர்ந்து பார்த்தான். ஏ திரௌபதி, யாரை பார்த்து என்ன வாசகம் சொன்னாய் நீ? 100 பேருக்கு தலைவனை பார்த்து சொன்னாயா நீ? ராஜசூய யாகம் நடத்தி சக்கரவர்த்திக்கு எல்லாம் சக்கரவர்த்தி என்ற பேரும் புகழும் படைத்ததினால் நீ சொன்னையா? உன்னை பற்பலர் இருக்கின்ற இடத்திலே நான் அவமானப்படுத்தாமல் இருப்பேனே, ஆனால் நான் 100 பேருக்கு தலைவன் இல்லை. கொக்கரித்தான். யாகத்துக்கு எல்லா தேசத்து ராஜாக்களும் பொன்னும் பொருளும் கொண்டு வந்து கொடுத்தான். கிருஷ்ணர் கர்ணன் தான பிரபு நிரூபிக்கிறதுக்கு துரியோதனனை வரவு வையினர், கர்ணனை செலவழியினர். துரியோதனன் நிறைய செலவழிச்சான், ஏன்னா இதை காலி பண்ணணும்னு. கர்ணன் செலவழிச்சது உண்மையா தானம் பண்ணணும். இவா செலவழிக்க செலவழிக்க நிறைய பேர் கொண்டு வந்து கொடுக்குறான். யாகம் நடந்து முடிஞ்சது. முதல் தாம்பூலம்னு ஒன்று கொடுக்குற வழக்கம். அக்ரபூஷணைன்னு பேர். அக்ரம்னா ஃபர்ஸ்ட். அப்போ யாருக்கு முதல் தாம்பூலம் கொடுப்பது அப்படின்னு பீஷ்மாச்சாரியரை கேட்கிறார் தர்மபுத்திரர். அதான் இளைஞர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்மளே செலவழித்து எல்லா காரியமும் பண்ணலாம், பெரியவாளை கேட்கணும். நாமே எடுத்தோம் தொடுத்தோம்னு காரியம் செய்யப்படாது. அப்போ அவர் சொல்றார், பீஷ்மாச்சாரியரும் இவருக்கு கொடுங்கல. வேதத்தை 4ஆம் வகுத்த வியாச மகர்ஷி இருக்கார், அவரை கேளுன்னு. அவரும் உடனே இவருக்கு கொடுங்கல. வேதம் யார பரமாத்மான்னு சொன்னதோ அவன் ஸ்ரீகிருஷ்ணனா இருக்கான். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் பிரம்மண்யோ தேவகி புத்திரஹா. அவன் தான் பரமாத்மா. நீங்க சர்ச்சை பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. வேதம் அவனை தான் சொல்றது. இப்போ மற்ற தெய்வத்தை வேதம் சொல்லலையானா சொல்லி இருக்கு, பரமாத்மான்னு சொல்ற. பரமாத்மான்னு நாராயணனை தான் சொல்றது. ஒழுங்கா தேவசம் பண்ணா தெரிஞ்சுக்கலாம், அமாவாசை தர்ப்பணம் பண்ணா தெரிஞ்சுக்கலாம், அர்ச்சனைக்கு சங்கல்பம் பண்ணா தெரிஞ்சுக்கலாம். ததேவ லக்னம் ஸ்துதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா லக்ஷ்மி பதேகே தான் சொல்லணும். பின்னால் அவாவா கௌரி பதி வள்ளி பதிலாம் சேர்த்துட்டான். ஒரிஜினல் லக்ஷ்மி பதி தான். போனவனுக்கு பண்ணியா அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தான் கதோபா ஸ்மரேத் குண்டரி காட்டம் சபாகியா அபியந்தர சுச்சி மானசம் வாச்சியம் பாபம் கர்மணா சமுபார்ச்சிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவா விபோவதிகி. ஸ்ரீராம ராம ராமா திதிர் விஷ்ணு ததா வாரகா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் கோவிந்த கோவிந்த கோவிந்தா. அவனை தான் கூப்பிடணும். நீ உசுரோட இருந்தாலும் கூப்பிடணும், செத்து போனாலும் கூப்பிடணும். கிருஷ்ணருக்கு முதல் தாம்பூலம் கொடுன்னார் வியாச மகரிஷி. சிம்மாசனத்துல வந்து உட்காத்தினான் தர்மபுத்திரன். நாமளே பாத பூஜை பண்ணக்கூடாதுன்னு நகுலனை கூப்பிட்டு பாத பூஜை பண்ணு, திரௌபதி தீர்த்தம் விடுன்னார். நகுலன் பாத பூஜை பண்ண போறான். ஏ தர்மபுத்திரா, நிறுத்து உன் முதல் தாம்பூலத்தை. யாருக்கு முதல் தாம்பூலம் தருகிறாய்? பிறக்கும் பொழுதே சிறை பூட்டை உடைத்தவனுக்கா? வீடு வீடாக சென்று வெண்ணையும் பாலையும் திருடி குடித்த கள்வன். வெண்ணையை திருடியதுமல்லாமல் பெண்ணை திருடியவன் அவன். தன் மாமனை கொன்றவன். இங்கு அங்க மன்னன் வங்க மன்னன் அஸ்தினாபுரத்து சக்கரவர்த்தி ஆச்சாரியன் துரோணன் பீஷ்மாச்சாரியார் என்று பற்பல தேசத்து சக்கரவர்த்திகளும் பெரியோர்களும் இருக்கின்ற சபையிலே கேவலம் மாற்றுக்கார பயலுக்கு போய் முதல் தாம்பூலம் தருகிறான். இதை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது, வெட்கம் என்று சொல்லிவிட்டு சபையை விட்டு வெளிநடப்பு செய்தான்.
முதல்ல வெளிநடப்பு செய்யலாங்கிறத கொண்டு வந்தது வந்தான். இது வேற யாரும் இல்லை, சிசுபாலன். சிசுபாலன் பகவான் பசுபாலன். கிருஷ்ணர் சிரிச்சார். என்ன 100 முறை நொந்து பேசுற வரைக்கும் பொறுத்துக்கிறேன்னு உங்க அம்மாட்ட சபதம் வச்சிருக்கேன். பீமன் கதையை எடுத்துட்டான். டேய் சிசுபாலா! பீஷ்மர் சபையிலெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கிக்கப்படாது, சபாநாயகர் இருக்கிற போது. திறந்த வெளி மைதானத்துல யுத்தம். கிருஷ்ணர் சக்கரத்தை போட்டார், சிசுபாலனை வதம் பண்ணார். இந்த சிசுபாலன் பிறக்கிற போது 3 கண்ணு 4 கையோட பிறந்தான். சரி இது சொல்லித்து இவன் யார் மடியில் வச்சுட்டு கொஞ்சிற போது 3வது கண்ணும் 2 கையும் மறையிறதோ அவன்தான் யமன்னு. அவன் அம்மா வரவாட்டெல்லாம் குழந்தைய கொடுத்தா, மறையலை. ரொம்ப நாள் கழிச்சு கிருஷ்ணர் போனார். கிருஷ்ணருக்கு அவன் அம்மா அத்தை உனக்கு குழந்தை பிறந்திருக்காமேன்னு கேட்டார். இவன்கிட்ட கொடுக்கவே அவளுக்கு பயம், இருந்தாலும் கொடுத்தா. மடியில் வச்சு கொஞ்சினர். 3வது கண்ணும் 2 கையும் மறைஞ்சது. கிருஷ்ணா நீ தான் கொல்ல போறியான்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் தெரியாது அத்தை, நீ சொல்லிதான் தெரியும். என் பையன் உன்னை 100 தடவை நொந்து பேசுற வரைக்கும் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் வதம் பண்ணினார். சிசுபால கொஞ்சினர், அவன் தான் எதிர்த்தான். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுலேருந்து நம்மெல்லாம் ஒரு தியரி தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் மடியில் போட்டு கொஞ்சிறோமோ அவெல்லாம் எதிர்த்து தான் பேசுவான். அதனால் எங்காவது மாமி ஏற்று பேசுகிறா சொல்லாது, பையன் பொண்ணு ஏற்று பேசுகிறா சொல்லாது, கொஞ்சின கோளாறு. புரியுதா? எங்கள் அம்மா சொல்லுவா, நாயை கொஞ்சினா வாயை நக்கும்பா. நாரதற்ற தர்மபுத்திரர் வருத்தப்பட்டார். யாகம் நடந்த இடத்துல ஒரு வதம் நடந்துருத்தேன்னு, நீ இதுக்கே வருத்தப்படுறிய, உன்னாலும் உன் குலம் அழியும்னர். உனக்கு தூக்கம் வருமா? இந்த இப்பதான் விஷயம், நாளைக்கு அது என்ன விரிவா சொல்லுவேன். ஓயாம ஜோசியம் பார்க்கப்படாது. உங்க எல்லாருக்கும் சொல்ல, ஒரு தடவை பார்க்கணும், பிசினஸ் பண்ணா பார்க்கணும், படிப்புக்கு பார்க்கணும், கல்யாணத்துக்கு பார்க்கணும், அதுக்கப்புறம் மூட்டை கட்டி வச்சோம். உங்க எல்லாரையும் கண்டிக்கிறேன். காலையில எந்திருந்த உடனே மேஷராசி நேயர்களே, ஐயோ ஜென்மாந்திர பாவம். என்ன சார், ஒன்னையும் பிறந்த லக்னம் இருக்கு, தசாபுக்தி இருக்கு, ஒரு மேஷராசி ரிஷபராசியை வச்சு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் அதில் இருக்கா சொல்லுங்க. ஓயாம, எனக்கு ஜோசியம் தெரியும் அதனால சொல்லுங்க, ஓயாம பார்க்கப்படாது. ஒரு தடவை தான் காட்டு. அதுலேயே அம்மா அப்பா பொருந்தாத நட்சத்திரத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம பொருத்திக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்புறம் மனோதர்மம் தான். ஜோதிஷம் பொய்ன்னு சொல்லலை. நாளைக்கு நலச்சரித்திரம் பூரா ஜோசிய சப்ஜெக்ட் தான். வா, 7.5 சனி பிடிச்சவா, 8 சனி பிடிச்சவா, இனிமே பிடிக்க போறவா, விட்டவா, எல்லாவாவும் வா. ஜோதிஷம் உண்மை, இப்ப மருத்துவம் உண்மை. நம்ம போய் என்ன தினமா செக்அப் பண்றோம் டாக்டர், ஒரு தடவை தானே பண்றோம். அது மாதிரிதான் கிருதயுகத்தில் ஒரு மாநாடு போட்டான். யார் நல்லவான்னு தேர்ந்தெடுத்தான். 3 பேரை தேர்ந்தெடுத்தான். ஒன்று யமன், இன்னொன்று டாக்டர், இன்னொன்று ஜோசியன். அடுத்த மாநாடு போட்டா ஜோசியனை தள்ளுபடி பண்ணான். ஓயாம ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான், குரு பேரணும் சனி பேரணும். அடுத்த மாநாடு போட்டா டாக்டர் தள்ளுபடி பண்ணான். யமனே நல்லவன்னு தீர்மானம் பண்ணான். ஏன்னா அவன் ஒரு தடவை தான் உசுரை எடுப்பான். இந்த டாக்டருங்கிறவன் பார்க்குற போலாம் எடுப்பான்.
தர்மபுத்திரன் தூங்கல, நம்மளால குலம் அழியுமே. துரியோதனனும் தூங்கல, இவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி ஆயிட்டானே, நிறைய கோடீஸ்வரன் ஆயிட்டானே, இந்த பொருள்களை எப்படியாவது அபகரிக்கணும். பாருங்க, அவன் தூங்காததுக்கும் இவன் தூங்காததுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ராத்திரி பூரா தூங்கல. ஒரு நாள் அந்த 4 பேர் ஒண்ணு கூடனா, துஷ்ட சதுஷ்டாள், துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன். அதில் கர்ணன் நல்லவன், அங்க போய் சேர்ந்தான், ஏழ்மை. துச்சாசனன் சொல்றான், அண்ணா பார்த்தீர்களா, அன்று திரௌபதி சிரித்தாளே, உங்களை அநாகரிகமாக பேசினாளே, நாம் இப்பொழுதே படையெடுத்து பாடம் காட்டுவோம். துரியோதனன் சொல்றான், கிருஷ்ணன் வர்றதுக்குள்ள போகணுங்கிறான். கிருஷ்ணனுக்கு என்ன வாட்ஸ்அப்லயே மெசேஜ் தரணும், ஸ்டார்ட் இம்மிடியட்லி வார் டிக்ளர். இவனுக்கு இந்த யோசனையை கொடுக்கறதே அவன் தானே. சொல்லு, கிருஷ்ணன் அவன் சொல்றான், கரியப்பை முளைப்பால் உண்ட நெஞ்சினன் அங்கு எய்தா முன்னர் நீவிர் விரைவின். இந்த இடத்துல இந்த பூதகி வதத்தை சொல்ற வில்லிபுத்தூரார். பூதகை அழகான பெண் வேஷம், எடச்சி வேஷம் போட்டுன்னு வந்தா, இவனுக்கு பாலை கொடுத்து கொன்னுள்ளான்னு. அவன் உசிரையும் சேர்த்து குடிச்சான். அதுதான் ஒரு சர்ச்சை நடந்தது. பெத்தது தேவகி, வளர்த்தது யசோதை, எப்படி பால் ஊறித்துன்னு கேட்டான். நீங்க பொம்மநாட்டில என்ன நினைச்சுட்டு கேள், பிள்ளையாண்டுட்டா பால் ஊறும். இந்த குழந்தைக்கு பாலை கொடுக்கணும் நினைச்சா தான் ஊறும், அது தெரிஞ்சுக்கோங்க. கனைத்திளங் கற்றெருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோறு, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து. புரியுது? இங்கே பொம்மநாட்டிக்கு இங்கே ஒரு நிரம்பு வச்சிருக்கு, ஈஸ்ட்ரோஜன். நீ என்ன பிரமாமா இன்னைக்கு கண்டுபிடிச்சி பாத்ரூம்ல இந்த பைப்பை திறந்தா வெந்நீர், இந்த பைப்பை திறந்தா பச்சை தண்ணின்னு வச்சிருக்க பத்தியா? நீ கண்டுபிடிக்கல, பகவான் ஏற்கனவே வச்சிருக்க. பொம்மநாட்டி மூத்திரம் போகிறதுக்கு நினைச்சான்னா அந்த பேசேஜை திறக்கும், பாலை கொடுக்கணும்னு நினைச்சா இது திறக்கும். இப்படி வச்சிருக்கேன் பார்த்தீங்க. அவன் நினைக்கணும் தாயார். இப்போ பெத்தது தேவகி, வளர்த்தது யசோதை. நீங்க எல்லாரும் சொல்லுவார் ஒரு பொன் குழந்தை பிரசவிச்சான், அதனாலாம் கிடையாது. வியாக்கியானத்துல சொன்னா, இவனை கொல்ல வருகிறேன் என்ற பூதகியிடமே பால் ஊறியது என்றால் வளர்க்கறேங்கிற யசோதேட்ட ஊறாதா உனக்கே கஷ்டம். கொல்ல வரேங்கிறவன்ட்டே பால் ஊறித்தே சொல்லு, எண்ணம் தானே. அவ பால் கொடுக்கணும் நினைச்சா ஊறித்து, விஷப்பால் அவ செத்து போகணும், அவ்வளவுதானே. அப்போ துரியோதனன் சொல்றான் நயவஞ்சகம் கூடாது, கர்ணன் சொல்றான் நாம சொல்லிட்டே படையெடுத்துன்னு போவோம்னு. பக்கத்தில் இருந்த சகுனி மாமா சிரிச்சான். என்ன மாமா சிரிக்கிறேள்? இது நாள் வரை நடந்த யுத்தத்துல நீங்க என்னைக்கு ஜெயிச்சிருக்கேன்னு கேட்டான். அவன் சொல்றான், சகுனி சொல்றான், இந்த பிறவியல்ல 17-14 பிறவி எடுத்தாலும் நீங்கள் தர்மபுத்திரனை போர்க்களத்தில் வெல்ல முடியாது. ஏன்னா அவன் நீதிமான், தர்மவான், சத்தியவான். தர்மபுத்திரன் நல்லவன் பீஷ்மர் துரோணர் சொன்னதுல ஆச்சரியம் இல்லை. பொல்லாத சகுனி சொல்றான், இப்பிறப்பு ஒழியை இன்னும் 7 பிறப்பினுக்கு மெய்ப்பிறப்பற்ற நீதி தருமனை வெல்ல மாட்டோம். நம்மளை எப்பவுமே ஒண்ணு வச்சுக்கோங்க, விரோதியும் பாராட்டணும், அப்படி வாழணும். நல்லவா பாராட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்லவா தான் அது நல்லதை நம்ம நல்லவன்னு உணர்ந்து பாராட்டுவாள தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாரும், நான் முதல்ல 96 விஜய் டிவியில மாசம் 15 நாள் உபன்யாசம் பண்ணேன். அதுலதான் உலகம். அப்புறம் இப்பதான் யூடியூப் அமக்கலப்படுறது. இந்த விஜய் டிவியில கதை சொல்ற போது அவர் விருத்தாஜலத்தில் ஒருத்தர் யாரையா பிரசங்கம் வைக்கணும்னு சொல்றாரு. அவரோட ஃப்ரெண்டு கடவுள் இல்லைன்னு சொல்ற கட்சிக்காரர். இந்த ஐயரை கூப்பிடு, நான் தினம் கேட்குறேன், பிரமாதமா பிரசங்கம் பண்றேன், அவருக்கு என்ன சம்பாவனையோ நான் தரேங்கிறான். ஆறு
கடவுள் இல்லை சொல்கிறோம். எப்படியோ என் ஃபோன் நம்பரை வாங்கிட்டு வந்துட்டா எங்காத்துக்கு. ஒரு கருப்பு சட்டை போட்டுன்னே வந்தான். எங்கள் ஆற்றுல எல்லாரும் பயப்படுறோம். எங்கள் அம்மா, ஆத்துக்காரி, அண்ணா வேணா குட்டியும் போய் அடிச்சுட போகிறாங்க. நான் உங்களோட பரம விசிறி சாமி, ரசிகன். இந்த மாதிரி தமிழ் நான் கேட்டதில்லை. எங்கள் கட்சி தலைவர் எல்லாமே இப்படி பேசினதில்லை. நீ என்ன பிரசங்கம் பண்ண? நான் கேட்டேன், இப்போ கடவுள் உண்டுன்னு ஒத்துக்கிறையான்னு கேட்டேன். இல்லை சார், கடவுள் கிடையாது. ராமாயணம் பாரதம்லாம் நீங்கள் பாப்பானா எழுதின கட்டுக்கதை இப்படியே சொல்லுங்க. ஓ, இப்போ என் பிரசங்கத்தில் உனக்கு என்ன பிடிச்சதுன்னு கேட்டேன். அவன்கிட்ட முக்கியமாக ஒன்று பிடிச்சது சாமி. என்ன பிடிச்சு? நீ நடக்காததை நடந்தா மாதிரி நடிச்சு சொல்ற பத்தியா, அதான் பிடிச்சிருக்கேன் நான் சொல்லிட்டு இந்த திரௌபதி கதை தான் வேணும்னா அவன் சொல்றான். அப்படி நடந்ததாவே வச்சுக்கோ சாமி. திரௌபதி அப்படித்தான் அழுதாளா சாமிங்க, நீ நல்லா அழற அப்படிங்க. விரோதி பாராட்டன். நான் சொன்னது உங்களுக்கு ஒரு உதாரணம். எனக்கு எல்லா கட்சி எம்எல்ஏ மந்திரி எல்லாரும் என் ஃபேன். அப்பதான் துரியோன கோபம். மாமா ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேன், ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்லு. அதை கேளு சொல்றேன். தப்புற சூது கொண்டு சதிப்பதே கருமம் என்று. சூதாட்டத்துல தான் ஜெயிக்க முடியும். வள்ளுவர் எல்லாரும் தமிழ்நாட்டில் வள்ளுவரை பரப்பறா, ஒத்துருமே கடைபிடிக்கல. கள்ளுண்ணாமைன்னு 10 பாட்டு எழுதுறாரு. அதுக்கு முதல் பாட்டு தகாத பெண்களின் சேர்க்கை, அதுக்கு அடுத்த 10 பாட்டு சூது. இந்த மது உள்ளே போச்சுன்னா இந்த பக்கம் மாது சூது ரெண்டுமே 3மே தூன்னு இருக்கு. தூக்கி எறியணும்னு அர்த்தம். தகாத பெண்களின் சேர்க்கை, கள் குடித்தல், சூதாடுதல், இந்த 3 யார்கிட்ட இருக்கோ மகாலட்சுமி தங்க மாட்டார். இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் திரு நீக்கப்பட்டார் தொடர்பு. தப்புற சூது கொண்டு சதிப்பதே கருமம் என்றான். சூதாட்டத்துல தான் ஜெயிக்க முடியும்னு. குடிச்சான்னா சூதாடத்தான் போவோம். சூதாட உட்கார்ந்தான்னா போச்சு. பொண்டாட்டி பையன் பொண்ணு எல்லாரையும் மறந்துடுவோம். விட்டதை பிடிக்கிறேன்னு. அப்புறம் விட்டத்தை தான் பிடிக்கணும். இது இன்னைக்கு என்னடான்னா சூதாட்டத்தையே கவர்மெண்ட்லேயே அங்கீகரிக்கிறா, குடிக்கிறத அங்கீகரிக்கிறா. கெட்ட வழக்கங்கள். எனக்கு என்ன சங்கடமாக இருக்குன்னா, நிறைய சம்பாதிச்சு விட்டு இவா போய் மது அருந்தி தங்களுக்கு கஷ்டத்தை வரவழைச்சிக்கிறாளே. குடும்பத்துக்கும் கஷ்டம், தன் உடம்புக்கும் கஷ்டம். நான் குடிக்க வேண்டாம்னு சொல்லலை, எல்லாரும் குடியுங்க. ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், அதுவும் குடிதானே. காபி குடி, டீ குடி. குடிக்கிறதுல ஒரு வித்தியாசம் இருக்கும். சூதாட கூப்பிடுறான். இந்த சூதாட உட்காந்துட்டா போச்சு, எந்திருக்க மாட்டேன். பொண்டாட்டியை கூட அப்படி கொஞ்சிருக்க மாட்டேன். சீட்டை கொஞ்சுவான். முருகே செஞ்சு சீட்டாட்டம் பார்த்துருக்கீர? இப்போ பாரு, ஓடிய 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 இவனும் ஃபுல்லு, இதுவும் ஃபுல்லு. ரொம்ப பேருக்கு சந்தேகம் ஒரு சுவாமி என்ன ஆடுவார் போல இருக்கு. ரொம்ப அக்ரஹாரம் ஆடி போனது இது ஆடிதான். இவன் சூதாடுவான். ஒருத்தன் வரான், இவன் தோளை தட்டுறான். யோ ஒன்னதான்
என்ன, உன் மனைவி இறந்து விட்டாள், அவளை தகனம் செய்ய வேண்டும், உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். உடனே போகமாட்டான். போயிட்டாளா, அவள் பிரேதம் இந்த தெருவழியாகத்தான் போகும், அவள் கழுத்திலே இருக்கின்ற தாலி என் ஆட்டத்திற்கு பயன்படும்னு சொல்லுவான். காந்தை வீயினும் கவரினை ஆடுவோன், அவள் சவமதி இவ்வழி செல்லும் எனத்தான் எழான், அவள் புனை தாலி பந்தயத்துக்கு ஆகும் என்று. அதான் கிராமத்தில் சொன்ன, மாங்கல்யத்தின் மகிமை மங்கை அறிவாள், இந்த மங்கையை காட்டிலும் மணாளனை அறிவான், இவர்கள் இருவரை காட்டிலும் மார்வாடியே அறிவான். சூதாட்டம் இப்படி கொண்டு விட்டு இந்த சூதாட்டத்துக்கு கூப்பிடுறான். மண்டபம் காணவாரீர் மகிழ்ச்சிக்கு சூதாடுவோம். தசரதன் கூனியை கூட்டின்னு வந்தான் மாமனாராத்திலேருந்து. திருதராட்டன் சகுனியை கூட்டின்னு வந்தான். பாழா போனான் ரெண்டு பேரும். மாமனாராத்திலேருந்து அசையாத சொத்தெல்லாம் எடுத்துன்னு வரலாமே தவிர அசையாத சொத்தை கூட்டின்னு வரக்கூடாது. வந்தா நம்ம அசைஞ்சு போடுவோம். கூனி இல்லைன்னா ராமாயணம் இல்லை, சகுனி இல்லைன்னா மகாபாரதம். இவா ரெண்டு பேரும் இல்லைன்னா எங்களுக்கு பொழப்பு இல்லை. அதனால உபன்யாசகர்ல இந்த ராமர் கிருஷ்ணர் படத்தை ஃப்ரேம் பண்ணி வச்சு பூ போடக்கூடாது. கூனி செகுனி படத்தை ஃப்ரேம் பண்ணி எங்களுக்கு வாழ்வு கொடுத்த செம்மலே. இல்லை, ஏன் அப்படி சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் செய்யற ஒரு விஷயம் விளைவை யோசிக்கணும். அங்கு தர்மம் நிலைநாட்டப்படுமையானால் அவ ஆரம்பத்தில் கொடுக்கிற இடைஞ்சலை சகிச்சுக்கணும். புரிஞ்சுங்களா நீங்க? இப்போ ஃப்ளட்டு வருது, ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம், போன வருஷம் தாம்பரபரணில் வந்தது, காவேரிலையும் வந்தது ஒரு தடவை. ஃப்ளட்டு வரட்டும்ங்கிற, ஏன்னா ஃப்ளட்டு வந்தால் பூமியில் ஜலம் இருக்கும், போர் போட்டால் ஜலம் ஏறும். மழை பெய்யலைன்னா வறட்சி. ரொம்ப பேருக்கு தெரியல. ஒரு பையன் கேட்டால் மெட்ராஸுக்கு எதுக்கு மழைன்னு. அட செமத்தே, மெட்ராஸில் தான்டா பெய்யணும், ஏன்னா ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனே இத்தனை லட்சம்டா, எல்லாருக்கும் ஜலம் வேண்டாமா சொல்லுவோம். எங்கள் ஊர் மெட்ராஸில் மழை பெஞ்சுருத்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர், ஒரு வருஷத்துக்கு ஜல கஷ்டம் கிடையாது. கிணறுல போர் போட்டால் ஏறும். ஆமாம், அப்போ அந்த 5 நாள் கஷ்டத்தை சகிச்சுக்கணும். அதுதான் இப்போ நீ இங்கே எதே இருக்கீழ, காவேரியில் ஜலம் வந்தால் தானே இங்கே ஏறும். பூமியில் ஜலம் வேணுமே. காவேரியில் ஜலம் எல்லாம் மழை பெய்யலைன்னா அப்புறம் என்ன, காற்று தான் வரும். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் என்ன ஸ்ரீரங்கம் திருச்சி காவேரி பெல்ட்டுன்னு சொல்லிட்டாலே இருக்கு. மழை பெய்யலைன்னா வெறும் பெல்ட்டு தான். ஆமாம், மழை பெய்யணும்னு வேண்டிக்கோ. திருதராட்சன்ட்ட கையெழுத்து வாங்குன்னா எப்பவுமே இந்த ரிட்டையர்டெல்லாம் உடனே கையெழுத்து போட்டுருவா. அன்னைக்குன்னு படின்னுட்டான் திருதராஷ்டிரன். மண்டபம் காணவாரீர் மகிழ்ச்சிக்கு சூதாடும். எதுக்கு சூது மகனே? அப்பா நீ கையெழுத்து போடுறியா? இல்லை, அவனே போட்டுருவான். என் ஆற்றை கொடுத்து அனுப்பலான்னா, இந்த சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்கானே உங்கள் சித்தப்பன் விதுரன், அவன்கிட்ட கொடுங்கிறான். விதுராழ்வார் திருதராட்சன்ட்ட கேபினட் மினிஸ்டர். சகுனி தான் இவா ஊர்லேருந்து இங்கே வந்து சும்மா இருக்கான். விதுராழ்வார் ஓலையை பார்த்தார். ஏ துரியோதனா, இப்பொழுதே இந்த ஓலையை கிழித்து போட்டு விட்டு வேறு ஒரு ஓலை எழுத சொல். மகனே தர்மபுத்திரா, உன் ராஜ்யம் செல்வம் அனைத்தையும் என் மகனுக்கு கொடு என்று கொடுத்து விடுவார். வையமும் அரசும் வாழ்வும் வாங்குகை கருத்தே ஆயின் பொய்யடர் சூது கொண்டு புண்மையில் கவர வேண்டாகிய என் தந்தை ஓலை ஐவருக்கு எழுதிவிட்டார். மெய்யுற மறுத்து சொல்லார் வேண்டின தருவர் என்றோ. தீதினால் வரித்து நெஞ்சம் தீயவர் ஆடும் மாயச் சூதினால் போதில் நான்முகனும் புரிசடையவனும் ஆதி நான்மறை உள்ளலும் வசை அறாத என் பேச்சினை கேள், பாவம் தொடரும் என்றால் சிற்றப்பனே
நீர் எப்போதும் சாப்பிடுவது என் அரண்மனையில், பேசுவது அவர்கள் பக்கம், நினக்கு என்றும் தொழிலாம் நேயமும் அவர்கள் மேலே, உனக்கும் கிளைக்கும் நாளும் உண்டியும் இங்கே, மனக்கருத்து அங்கே. நன்று கெட்ட வித்துரா, சிறிதும் நாணமற்ற வித்துரா, தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகின்ற வித்துரா, ஐவருக்கு நெஞ்சும் எங்கள் அரண்மனைக்கு வயிறும், அன்று தொற்று நீயும் எங்கள் அழிவு நாடுகின்றாய். உன்னை சொல்லி குற்றமில்லை, நீ தாத்தாவின் தாசி வயிற்றில் பிறந்தவன் தானே, ஓலையை எடுக்கச் செல். நம்மளத்தான் அநாகரிகமா பேசினா அப்புறம் இருக்கக்கூடாது. இதுல வேடிக்கை, சூதபுத்திரன் தாசி மகன் துரியோதனை இவரை சொல்ற போது கர்ணன் கண் கலங்கும். ஏன்னா எல்லாரும் அவனை அதை தானே சொல்றான். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓலை எடுத்துன்னு போனார். ஏன்னா இப்படிக்கு திருதராட்சன்னு போட்டு இவன் கழித்து போட்டா கிழிச்சு போட்டிருப்பார். தர்மபுத்திர போய் ஓலையை கொடுத்தார். ஏ தர்மபுத்திரா, நான் தூதனா வந்திருக்கேன், சட்டப்படி நான் அவா பக்கம் பேசணும், எனக்கு இஷ்டம் இல்லை. மனதுபடி உன் பக்கம் பேசணும், சட்டத்தில் இடமில்லை. நீ ஓலையை படிச்சுட்டு என்ன முடிவெடுக்கணுமோ எடு, உன்னோட சகோதரனோட சேர்ந்து. மண்டபம் காணவாரீர், மகிழ்ச்சிக்கு சூதாடுவோம். தர்மபுத்தர் கேட்டார், சூதாடுறதுக்கு என்னையா சமமா தேர்ந்தெடுத்தான்? கேட்கிறார். தோதகத்துடன் சகுனி என்னை சூதினுக்கு எதிர் என்றான். இந்த தப்பு பண்றது கூட அந்தஸ்து பார்க்கணும். ஹைகோர்ட் ஜட்ஜி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜோட சீட்டாடலாம், வக்கீலோட ஆடக்கூடாது. ஆனா அவன் சீட்டு போட்டுட்டு நாளைக்கு நம்ம கேஸுமா மரியாதை போயிடும். புரிஞ்சுதா உங்களுக்கு? சகுனி என்னையா சமமா தேர்ந்தெடுத்தான். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். கழகம்னா ஒரு அர்த்தம் சூதாடுற இடம்னு அர்த்தம், நீங்க தெரிஞ்சுக்கணும். பழகின செல்வம் பண்பு எல்லாம் போயிடும். குடிச்சோம், சூதாடினோம், நம்மளை யாரும் மதிக்க மாட்டோம். ஆமா, இப்போ நம்ம அறிமுகம் பண்ணி வைக்கிறோம் எல்லாரையும். இவர் யாரு? இவர் சிவபக்தர், இவர் முருக பக்தர், இவர் பிஇ இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கார், இவர் டாக்டர், இங்கே ஒரு டிஸ்பென்சரி வச்சிருக்கார் சொல்றோம். யாராவது ஒருத்தர் இவர் நல்லா சீட் ஆடுவார், அறிமுகம் பண்ணி வைக்கிறான் சற்று இல்லையே. என்றுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தர்மத்தை தான் எல்லாரும் விரும்புவார்கள். நீதி சாஸ்திரத்துல அழகா சொன்ன, நல்லதை கொண்டு போய் கொடுக்கணும். கெடுதலை இவன் தான் தேடின்னு போவான். இப்போ பாருங்க, உங்களுக்கு பாரதம் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன் மெட்ராஸ்லேருந்து. இதுவே இந்த இடம் ரொம்ப தள்ளிங்கிறான். தர்ம நல்லதை கொண்டு வந்து கொடுக்கணும். பால் வியாபாரி பாருங்க, பாலை பாக்கெட்லயோ கேன்லயோ எடுத்துட்டு வீடு வீடா கொண்டு வந்துறான். ஆனா அது மது இருந்த இடத்துலயே வியாபாரம். அதுக்காக அது வசதி கிடையாது. சத்தியம் எல்லாருக்கும் ஜனவிருத்தமே, எத்திய பொய் எல்லாருக்கும் இதமாகும், நத்திய பால் வீடு தோறும் சென்று விளையாம், மது இருந்த இடம் ஜனில் விளையாம்னா. அதனால அது உயர்வு கிடையாது. நல்லதை கொண்டு வந்து தான் கொடுக்கணும். மற்றொரு கருத்து, இது நல்லது இது கெடுதல்னு இப்ப வித்துராழ்வார் சொன்னார் கூடாது. நம்ம கேட்கறான் கேட்கல சொன்னார். தர்மம் தெரிஞ்சவா சொல்லணும். ஏன்னு கேட்டா அவன் பொல்லாதவன் என்ன பண்ணுவான், நீங்க சொல்லியிருந்தா கேட்டிருப்பேன்பா, திருப்பிடுவான். புரிஞ்சுக்கோங்க.
அதனால தான் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த குழந்தைகள்கிட்ட தர்மம் சொல்லி வளர்க்காதனால்தான் எல்லாராத்துலேயும் பிரச்சனை. அப்பா அம்மா சொல்கிறத கேட்கறதே இல்லை, அப்புறம் என்ன மாமியார் சொல்கிறத கேட்கறதுக்கு சொல்லு. நான் 50 வருஷமாக உபன்யாசத்தில் அடிச்சுக்கிறேன். என்னை எல்லாரும் கோவிச்சுருந்தா இன்னைக்கு அவளுக்கு கஷ்டம் வரும்போது தான் தெரியுது. 50 வருஷமாக சொல்லிட்டு சகிப்புத்தன்மை போச்சு, பெரியவா சொல்றத கேட்கணுங்கிற எண்ணம் போச்சு. பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லலாம் முடியும் அம்மா பாட்டு, மாப்பிள்ளை பார்க்காதே, மாப்பிள்ளையும் பார்க்க சொல்லி அவளையும் வர சொல்லிவிட்டு அப்புறமா வேண்டாங்கிறா. 10 பேரை பார்த்துட்டு அப்புறமா நான் லவ் பண்றேங்கிறா. பொல்லாத்தனம் இல்லையா சொல்? கீழ்த்தரமான செயல் இல்லையா? பாமாவை கூப்பிட நான் லவ் பண்றேன்ப்பா விட்டுடு சொல். பெரியவா பேச்சை கேட்பதே இல்லை. முத்தூர் சொல் வார்த்தை அமிர்தம். அப்பெல்லாம் நாங்கள்லாம் சின்ன பையனாக இருந்தபோது எங்கள் அப்பா ஏதோ சொல்லிகிட்டே இருப்பார், எங்கள் அம்மா சொல்லுவா, தர்மம் சொல்லிகிட்டே இருப்பான். கண்டித்து வளர்த்தேன். இன்னைக்கு கண்டிப்புனாலே என்னன்னு இல்லை. அப்பா அம்மாவே இப்போ அடிக்க முடியல, அடித்து வளர்க்க முடியும். பெரியவா என்ன சொல்றா? கம்பன் சொன்னா ராமாயணத்தில், விஸ்வாமித்திரர் இப்படி ராமனை பார்த்தார், இப்படி பார்த்தார், வில்ல வளைன்னு சொல்லல. என்ன கேளு, நினைந்தது நினைந்தது செய்தான். விஸ்வாமித்திரர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ணாரோ. ஏன்னா ஜனகன் வில்ல வளைச்சா உண்டுன்னா அதை கேட்டுட்டு விஸ்வாமித்திரர் இப்படி பார்த்தார், ஒரே பார்வை, நடந்து போன ஒடிச்சு போட்டான். வில்ல வளைக்கணுமான்னு அவன் கேட்கல, வில்ல வளைன்னு விஸ்வாமித்திரனும் சொல்லல. இப்படி பார்த்த மாத்திரத்தில் இதைத்தான் வள்ளுவர் சொன்னார், குறிப்பு உணரக்கூடியவன் ஒருத்தன் உன்னோடு இருப்பானே, ஆனால் உன் உறுப்புல உன்னை வெட்டி கொடுத்தாவது அவனை விலைக்கு வாங்குன்னான். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொள்ள. எல்லாரும் நான் இப்ப சொன்னா சிரிப்பா. எங்க அப்பா சாட்டை குச்சி வச்சுதான் வளர்த்தார். நிறைய எங்க அப்பாட்ட அடி வாங்கினது அடியன்னு. எங்க அப்பாட்ட சொல்லுவேன், விட்டு அடி வாங்கினேன் வீண் போல தினம் மாலை போடுறா பொண்ணாட போத்துறான்னு. ஆமா, எதுக்கு அடிக்கிறாருன்னே தெரியாது. அவர் நினைக்கிறத பண்ணணும். இப்ப சொன்னேனே நினைந்தது, அந்த மாதிரி இன்னைக்கு யார்ட்டையா எதிர்பார்க்க முடியுமா? அப்பா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், ஸ்ரீரங்கத்தில் தான் வளர்ந்து, ராக்போர்ட்டில் டிக்கெட்டு வாங்கிட்டு வாம்பர் ஸ்டேஷனில் 3 டயர் 3 டயரில் இல்லைன்னு 2 டயரில் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போல்லாம் 2 டயருங்கிறது எப்படின்னா உங்களுக்கெல்லாம் வயசான வாழ்க்கையில் தான் தெரிஞ்சிருக்கும். மேலே பர்த்து, கீழே 4 பேர் உட்காண்டு வருவான். கீழே பர்த்து நாட் அலாட்டட் டு பர்சன். புரியுதா உங்களுக்கு? எங்கள் அப்பா சொல்கிறார், நான் மேலே படுத்துட்டு இருக்கிற போது கீழே உட்காந்துருக்கிறவன் என் சூட்கேஸை உருவிண்டு போயிட்டா எப்படி தெரியும்? ஒன்று 6 2 டயரில் பண்ண சொன்னான், பஸ்ஸில் பண்ணிட்டு வர வேண்டிதானே அப்படின்னு அடித்தார். இதே கந்தாயம் 10 நாள் கழிச்சு, சரி அப்பா சொன்னாலேன்னு 3 டயரில் இல்லைன்னா ஒன்று பஸ்ஸில் பண்ணிட்டு வந்தேன். பஸ்ஸில் பண்ணிட்டு வந்த உடனே எனக்கு வயசாக இழுத்து பஸ்ஸில் உட்காந்து போனேன்னா கால் வீங்கும், 2 டயரில் பண்ணிட்டு வரப்படாதான்னு கேட்டார். அடிச்சார். இதே கந்தாயம் 10 நாள் கழிச்சு எங்கள் அம்மா கூப்பிட்டா, அடி வாங்காது,
3 டயர் இல்லைன்னா 2 டயரில் பண்ணட்டுமா, இல்லை பஸ்ஸில் பண்ணட்டுமா, இல்லை சும்மா வந்துட்டுமான்னு கேட்டுண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் போய் கேட்டேன். உங்கள் அம்மா புண்டம் போட்டாளான்னு கேட்டேன். இந்த மாதிரி நீங்கள் யாராவது வளர்த்தல? சிரிக்கிறீங்களே குழந்தைங்க, வளர்க்கலையே, வருத்தப்படுறேன். சொசைட்டி சித்திரை வீதியில் இருந்தப்போ நான் 3ஆம் கிளாஸ், எங்கள் அப்பா ஒரு பையனை கேலி பண்ணிட்டேன்னு நான் அடித்தார் ரோட்டில். சிங்கப்பூர் உபன்யாசத்துக்கு போனேன். எங்காவது பக்கத்தாத்த ஐயங்கார் பையன் என்ன மாலை போட்டு ஏர்போர்ட்டில் வரவேற்றான் சேவிச்சு. உங்கள் அப்பா அன்றைக்கி அடித்தார், தெருவே பார்த்தோம். நாங்கள்லாம் அடி வாங்காமல் வளர்ந்தோம், கஷ்டப்படுறோம், நீர் தான் கொடுத்து வச்சிருக்கீர் சுவாமி அப்படின்னு மாலை போட்டு சேவிச்சு ஏர்போர்ட்டில் வரவேற்றான். நீங்கள் வளர்க்கலையே இப்போ குழந்தைகளை? அப்படி யார் வளர்த்து? எங்கள் காலத்துலேயே வளர்க்கலையே. அப்படி திருச்சி கல்யாணம் பெருமையாக சொல்லிக்கிறேன்னா என்ன பண்ணுறது? பெருமையாக வளர்ந்தோம். அப்பா சொன்னதை கேட்டு. மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். 20 வயசுக்கு உபன்யாசத்துக்கு வந்தோடனே எங்கள் அப்பா உத்தராத்தில் திண்ணையில் தங்க வச்சாலும் இரு, மோரிஞ்சாதம் போட்டாலும் சாப்பிடு. நான் ஊருக்கு கிளம்புற போது எனக்கு சோப்பு, சீப்பு, ப்ரஷ்ஷு, ஷேவிங் செட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சுருவேன். இன்னல் லெட்டரில் 10, கவரில் 10, கார்டில் 10, ஃபுல் ஸ்கேல் பேப்பர், பேனா எல்லாம் வைப்பேன். ஒருத்தட்ட போய் கேட்கப்படாதுங்க கமிட்டியில். அவாத்தில் தங்குற வாழத்தில் பேப்பர் வாங்கினா படி, இல்லை நீ வாங்கு. அவாத்து ஃபோனை தொடக்கூடாது, இன்கமிங் காலுக்குத்தான் வச்சுக்கணும் அப்பா சொல்லுவார். அதைத்தான் இன்றைக்கும் கடைப்பிடிக்கிறேன். யாரும் எங்கள் அப்பா சொல்லுவா எங்கள் அம்மா சொல்லுவான்னு ஒருத்தரும் சொல்கிறது இல்லையே இந்த ஜெனரேஷனில். சொன்னான்னா என் குழந்தை எதிர்த்து பேசுகிறான்னு பெருமைப்பட்டுக்கிறேன். உங்களை எல்லாருக்கும் உதைக்கணும். ஆமாம், ஓப்பனாக சொல்கிறேன். என்னை ஏன் பெத்தேன்னு கேட்கறது குழந்தைங்க. ஓங்கி ஒன்று கொடுக்க வேண்டாம். எப்படி சமுதாயத்துக்கு நீ நல்ல குழந்தைய தருவ சொல்லு. நீங்க நினைச்சுட்டு கேள். நீங்க பெக்கிற பையனோ பொண்ணோ உங்க சொந்தம்னு கிடையாது, அது சமுதாயத்தின் சொத்து. சமுதாயத்துக்கு பயன்படும்படியா நீ ஆணையோ பெண்ணையோ பெற்று வளர்த்தால்தான் எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கு பழி பாவம் வராது. வள்ளுவர் எழுபிறப்பும் தீய வைத்தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின், மகனை பெறின் மகளை பெறின்கள. சமுதாய சொத்து. எல்லாம் எதிர்த்து பேசுறது பெருமையா? பாரத ராமாயணம் கேட்டு என்ன புண்ணியம் எல்லாரும்? சமுதாயம் திருந்தலை க்ஷீணமா போயிட்டு இருக்கு. அதுவும் சொசைட்டி இந்த கல்யாண விஷயத்துல டெஸ்ட்ராய்டு. என் கூட உட்கார்ந்து காலையில் ஒரு 10 மணிலேருந்து 9லேருந்து உட்காருப்போ என் கூட ஒரு நாள் பூரா. ஆமாம், பையனுக்கு கல்யாணம் 28 வயசு, 30 வயசு, 40, 46. சொல் போச்சே சொசைட்டி. யாருக்கும் அல்ல. கோயிலில் பூஜை பண்ணுறவா, சாஸ்திரிகள், வேதம் படித்தவன், ஐடி கம்பெனி பையன், ஒத்துருக்கும் அல்ல. பொன் குழந்தைகள் சொன்னதை கேட்க மாட்டேங்க. என்ன பெருமை? நீங்கள் நினச்சின்னு துரியோதனன் தப்பாக வாழ்ந்தாங்க. துரியோதனன் குணம்தான் இப்போ எல்லாத்தையும் இருக்குது. பொண்ணு பிள்ளைகள் எல்லாத்தையும் வருத்தத்தோடு சொல்கிறேன். சமுதாயத்தை ஆமாம் சொல்கிறத கேட்கறது இல்லையே. அதைத்தான் இப்போ சொல்கிறார் தர்மபுத்திரர். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம், சொல்லலையே கேட்கலையே ஒத்துரும் சொல்கிறார். பக்கத்தில் பீமன் சொல்கிறான், அண்ணா முள்ளு செடியை முளையிலேயே வெட்டணும்,
அது வளர்ந்துருத்துன்னா நம்மளை கொன்னுடும். இளையதாக முள்மரம் கொள்க களையுனர் காய்த்த விடத்தினர் வள்ளுவர். அர்ஜுனன் அழகா வேதாந்தம் சொல்றான். தெரியாதவனை நம்புறதும் தெரிந்தவனை நம்பாமல் இருத்தலும் விரோதியோடு நட்பு கொள்ளுதலும் நட்பு கொண்டவனோடு விரோதம் செய்தலும் குற்றம். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் வள்ளுவர். அதுதான் இங்க வில்லி எழுதுறார். தேரலார் தம்மை தேரலும் தேரினர் தேரலாமையும் என்று மாறலாருடன் மலைதலும் மாறுடன் மருவி வாழ்தலும் ஆறலாதன கொண்டு அரச நீதியில் சொன்னால் கூறலாதன சொல்வதன் செல்வதன் சொல்றார். தெரியாதவனை நம்பக்கூடாது. ஒரு அம்மா அந்த நாள்ல கீரி புள்ள வளர்த்தா தெரிஞ்சவாளை நம்பாம இருக்கக்கூடாது. குளத்துல போய் குடத்துல ஜலம் எடுத்துன்னு வர இந்த கீரி புள்ள வாசல்ல வந்து நிக்கிறது, ரத்தம் கொட்டுறது. இந்த அம்மா தப்பு கணக்கு போட்டா, தன் குழந்தைய கொன்னுட்டு ஓடுறதுன்னு குடத்தை போட்டு கீரிய கொன்னுட்டான். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தொட்டில் பக்கத்துல ஒரு பாம்பு செத்து கிடக்கு, குழந்தை நன்னா இருக்கு. பார்த்தீங்களா, தான் வளர்த்த கீரிய நம்பல. எவ்வளவு பெரிய கஷ்டம் பாரு. நம்மாத்து மாமியெல்லாம் வாசல்ல வர பாத்திரக்காரனை நம்பினாலும் நம்புவாளே தவிர ஆத்துக்காரரை நம்ப மாட்டேன். முப்பது வருஷம் முன்னால குடம் வாங்கறதுக்கு மயிலாப்பூர்ல ஒரு மாமி போய் குடம் வாங்கிட்டு வரா. ரோட்ல ஏத்தாப்புல ஒருத்தன் சைக்கிள்ல வரான். குடமா மாமி பார்த்துட்டு தரேன்னா, நல்லா இருக்குன்னு. எத்தனை ரூபான்னா? 100 ரூபா. ஜல் ஜல்லுன்னு சத்தம் கேட்குமே, வாங்கலையாங்க. இல்லைன்னு உடனே சொல்றான், 100 ரூபாய்க்கெல்லாம் தர முடியாது மாமி, 150 ரூபாய்க்கு குறைஞ்சில்லைன்னு குடத்தோடயே போயிட்டான். குடம் வாங்க போனவன் இந்த மாமாவை கூட்டின்னு போயிருக்கலாம் முடியும். வெள்ளை வெட்டியை கட்டின்னு இருக்கானே, ஏதோ சேஃப்டி இருக்குமே. தெரியாத வாழை நம்பக்கூடாது. இப்ப எல்லாரும் நம்பி ஏமாறுறானே. எல்லாரும் படிச்சவா. ஏதுராது நிதி மந்திரி டெபிசிட் பட்ஜெட் போடுறா. நேஷனலைஸ்டு பேங்க்ல 7% 6% தான் வட்டி தரார். நான் 14% தரேன் எங்கிட்ட போடுங்கிறானு. நம்ம போடலாமா சொல்லு? எப்படி தர முடியும்? நமக்கு யோஜனை இல்லையே, ஆசை, பேராசை. அவ்வளவு பேர் இந்த ரிட்டையர்டான கிறுக்கு பூரா போய் போட்டான். பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிற ரிட்டையர்டு பீடை பூரா போட்டது தெரியுமா உங்களுக்கு? எந்த ஊர்ல போட்டான்னு சொல்லணுமா? முருகேசன் தெரியுமா? தெரியுமா? கும்பகோணத்துல ஹெலிகாப்டர் பிரதேசம். சாஸ்திரிகள் வேதம் படிச்சவா கோயில்ல போய் அவ்வளவு பேரும் போய் போட்டான். மொத்தமா பறந்துட்டான். தினம் போன் பண்றா எனக்கு. 1 லட்சம் ரூபாய் போட்டால் நேற்றுக்கு ஒரு அம்மா 32,000 தழுவுறான் ஒரு வருஷத்துக்கு. என்னடி நீ கள்ள நோட்டு அடிக்கிறியான்னு கேட்டேன். எப்படி தர முடியும் சொல்லு? இன்னைக்கு ஒரு அம்மா, இன்னொரு அம்மா 21% என்னோ தரேங்க. நடக்குமா? நீ யோசிக்க வேண்டாம். அவ தரமாட்டாளே போட்ட டயத்துக்கு. நமக்கு மூளை வேலை செய்ய வேண்டாமா? நீங்க இப்போ இன்னைக்கு நேஷனலைஸ்டு பேங்க்ல 6% தர, இன்னும் அடுத்த வருஷம்லாம் அதுக்கு அடுத்த வருஷம் 5 ஆயிடும், 4 ஆகும். அதுக்கப்புறம் 10 வருஷம் நீட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க பணம் போட்டா நீங்க வட்டி கட்டணுமா? கொஞ்ச நாள்ல வரப்போறது. இனிமேல் நம்ம பழையபடி இந்த சாடியில தான் வச்சுக்கணும் பணத்தை. ஆமா, தெரிஞ்சுக்கோ. ஆதிசங்கர பகவத்பாதற்ற சிஷ்யன் சொல்றான், கிம் துக்ககா அசந்தோஷகா, திருப்தி இல்லாமல் இருத்தல் துயரம் எது? நமக்கு இது போதும்னு இருக்கணும். நமக்கு இது போதும். சூதாட்டம் தான் ஷேர் மார்க்கெட்டு.
தர்மபுத்திர அண்ணன் சூதுதான். யோசிக்க வேண்டாமா நமக்கு? தெரியாதவாளை நம்பினால், தெரிஞ்சவாளை நம்பாம இருந்தால் கஷ்டம். துரியோதனன் கூப்பிட்டுருக்கான், போப்படாதுங்கிறான். நகுலன் பீமண்ணா அர்ஜுனண்ணா யோஜனையே நல்ல யோஜனைங்கிறான். சகாதேவன் ஞானி. ஞானம்ங்கிறது பகவான் நான் எல்லாருக்கும் வச்சிருக்கேங்கிறான். எல்லாருக்கும் ஞானம் வச்சிருக்கான். அஜ்ஞானம் ஞானத்தை மறைக்கிறது. பல ஜென்மாக்கள் நம்ம அஜ்ஞானப்பட்டு பட்டு ஞானம் போயிடுது. எப்படின்னா, நெருப்பு புகை மறைச்சிருக்கு, கர்ப்பம் குழந்தைய மறைச்சிருக்கு, கண்ணாடிய அழுக்கு மறைச்சிருக்கு, பாத்ரூம் வழுக்கிறதுங்கிறான். ப்ளீச்சிங் பவுடர் போட்டா சுத்தமாயிடும். அது மாதிரி நீ மைண்டை ப்ளீச் பண்ணணும் பகவான் நாமா சொல்லி. அப்பதான் ஞானம் பிரகாசிக்கும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் நான் வள்ளுவன். உண்மை, உண்மையினாலே கடவுள். நீ வச்சிருக்கிய மோட்டோ சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும். சத்தியம்னாலே நாராயணன், அப்புறம் சத்திய நாராயணன். புரியுதோ? உண்மை என்றும் வெல்லும். எல்லாம் உண்மையினா பகவான். உண்மைக்கு சாட்சி வேண்டாம், பொய்க்குத்தான் சாட்சி. அதனால்தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஞானம் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நீங்க இக்கலோகத்துல கெட்டிக்காரத்தனமா பரீட்சை எழுதுறதோ, கெட்டிக்காரத்தனமா நடந்துக்கிறதோ, இதெல்லாம் இருக்கே, அது ஒரு வித ஞானம். நம்மாழ்வார் சொல்ற, நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன். நுண்ணறிவு என்பது இல்லை எல்லாருக்கும். ஆனா வச்சிருக்கா, நம்ம உபயோகப்படுத்தலை. என்ன காரணம்? அஜ்ஞானம் தடுக்கிறது. எல்லாருக்கும் அஜ்ஞானம் மண்டி இருக்கு. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, கர்வம் வந்துடுறது. படிக்கிற இளைய ராமாயணத்தில் கர்வித்த வாலி சம்ஹாரகரம், கர்வம் வந்து விடுகிறது. இந்த கர்வம் என்னாகும்? ஞானத்தை தடுக்கும். அப்ப இந்த காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியம் 6 குணத்திலும் அளவா இருக்கணும். அப்பதான் ஞானம் பிரகாசிக்கும். பகவான் சொல்றான், பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. கீதையில நிறைய ஜென்மம் எடுக்கணும், இவன் தான் பரமாத்மான்னு சொல்ற குரு உனக்கு கிடைக்கணும். எப்படி சொல்றார்? மார்க்கண்டேயர் சொல்றார், பல ஜென்மாக்கள் நீ கர்மயோகம் ஞான யோகம் செலுத்தினா இந்த ஜென்மால பக்தி செலுத்தலாம்னார். ஜென்மாந்திர சகசிரேஷு தபோக்யான சமாதிபிகி நராணாம் க்ஷீண பாப்பானாம் கிருஷ்ணே பக்திக்கு பிரஜாயதே. எப்படி பக்தி வரும்? அந்த பக்தியவே கடமையாக செய்யணும். அதுதான் ஞானம். 2 சாமிகள் போயிட்டு இருந்தா, இந்த மாதிரி நதிக்கரை ஓரமா சாது, அந்த நதியில பிரவாகமா ஜலம் ஓடித்து. அப்போ அந்த அங்க ஒரு பெண் உட்காந்து அழுதார். சின்ன பொண்ணு, கன்னியா பொண்ணு. அக்கறைக்கு போகணும், படகு இல்லைன்னு அழுதார். அந்த 2 சாமியார்ல ஒருத்தர், நான் கொண்டு விடுறேன்னு சொல்லி அந்த பொண்ணை இடுப்புல உட்கார வச்சுண்டு தன் காவி வஸ்திரத்தை கட்டிண்டு நீஞ்சி அக்கறையில கொண்டு விட்டார். கொண்டு விட்டோன்னா அந்த பொண்ணு கீழே விழுந்து சேவிச்சு போயிட்டு வரேன்னு போனான், நன்றின்னு சொல்லிட்டு. கூட வந்த அந்த சாமியார் எல்லாம் போனா அக்கறையில். அப்போ அந்த கூட வந்த சாமியார், நாம் எந்த பெண்ணையும் மனதாலும் தொடமாட்டோம்னு சபதம் வச்சுருக்கோம், இப்படி ஒரு ஸ்திரீயை இடுப்பில் வச்சு ஜலத்தில் நீஞ்சின்னு வந்தையே, இது குற்றம் இல்லையான்னு கேட்டார். ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு அதே சாஸ்திரத்தில் இடம் இருக்குன்னு, என்ன இருந்தாலும் தப்புன்னார். அதுக்கு அந்த தூக்கில் வந்த சாமியார் சொன்னார், நான் அப்போவே அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு நீ தான் இன்னமும் சுமந்துட்டே இருக்குன்னார். ஐ ஹவ் ஆல்ரெடி லெஃப்ட் ஹர், யூ ஆர் ஸ்டில் கேரியிங் ஹர். இதில் இந்த இடத்துல தான் ஒரு விளக்கம் தெரிஞ்சுக்கணும். புறமும் தூய்மையாக இருக்கணும், அகமும் தூய்மையாக இருக்கணும். சில பேர் சொல்கிறான் எனக்கு உள்ளம் தூய்மைன்னு. புறம் 3 நாள் குளிக்காமல் இருந்தால் கஷ்டம்னா,
துர்நாற்றம் வீசுமே. புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் வள்ளுவர். புரிஞ்சுக்கோ. புறமும் தூய்மையா இருக்கணும், அகமும் தூய்மையா இருக்கணும். அகந்தூய்மை ஆத்மாவிற்கு, புறந்தூய்மை சரீரத்திற்கு. இப்ப என்ன, இது துர்நாற்றம் வீசுற சரீரம். அதனால்தான் சாஸ்திரத்துல 3 வேளை குளிக்கணும்னு வச்சு. நான் இப்ப அடிக்கிற வெயிலுக்கு அப்படித்தான் பண்ணணும். அது வேறு யக்ஷபிரசனத்துல சொல்லுவேன். சகாதேவன் ஞானி. ஆம், இந்த மாதிரி ஒரு புராண பிரசங்கி 2 வயசு குழந்தைய கூட்டின்னு போனார் திருவிழாக்கு. பலூன் வியாபாரி பலூன் வித்துந்தான். நம்மாத்து குழந்தையெல்லாம் எது இல்லையோ அதைத்தான் கேட்கும். பச்சை பலூன், சேப்பு பலூன் எல்லாம் இருக்கு. நீல கலர் பலூன் மட்டும் இல்லை. இந்த குழந்தை கேட்கறது, எனக்கு ஊதா பலூன் வேணும்னு. கட்டி பூரா பார்க்குறார், இருக்கிறத கேட்டு தொலைன்னு. பலூன் வியாபாரி கேட்டா, குழந்தை என்ன கேட்கறது? ஊதா பலூன். சாமி, தட்டியில் இருக்கிறதெல்லாம் ஊதின பலூன், என் பையில இருக்கிறதா ஊதா பலூன் இந்தாங்க. ஒன்றா முருகன் சன்னதிக்கு போனார். அப்பா, அவையாருக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு. இந்த பலூன் வியாபாரி மூலமா எது ஊதின பலூன் எது ஊதாத பலூன். இதெல்லாம் கல்வி. இந்த கல்விச்சாலைக்கு போவதனால், வேதம் படிப்பதினாலோ ஞானம் வந்துவிடும் என்றோ எண்ணி விடாதீர்கள். பக்தி வேண்டும். புரிஞ்சதோ உங்களுக்கு? கர்வம் இல்லாத தன்மை இருக்கணும். நீ எந்த கல்வி வேணாலும் படிக்கலாம். கல்வி படிப்பதனால் ஒருவன் மேதை என்றோ ஞானி என்றோ சொல்ல முடியாது. அந்த காலத்துல வாழ்ந்த ஆழ்வார்கள், தமிழ் பாடினா நாயன்மார்கள் எந்த பள்ளிக்கூடம் போனான் சொல்லு? அது அர்த்தமல்ல. பகவானுடைய கிருபையினால் நாம வேண்டிக்கணும். எதை கற்றுக்கொண்டாலும் எதை செயல்படுத்தினாலும் கர்ப்பம் கூடாது, பக்குவப்பட்ட மனம் இருக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், பக்குவ மனம். எங்க அம்மா சின்ன வயசுல ராமகிருஷ்ண பரமஹம்சர் புஸ்தகம் தான் படியும்பா, விவேகானந்தர். நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிற போது பக்குவப்பட்ட மனம்னு அந்த புஸ்தகத்தை அடிக்கடி வந்தது. எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், பக்குவம்னா என்னம்மான்னு கேட்டேன். ஒரு நாளைக்கு சொல்றேன்னா, நான் இப்பவே சொல்லுவேன். பத்தியா, இதான் பக்குவம் இல்லை. ஒரு நாளைக்கு சொல்றேன்னா சரிங்க. ஒரு நாளைக்கு எங்க அம்மா கோதுமை மாவுல வெல்லம் கலந்து அப்பம் பண்ணான். அப்படி அப்பத்தை போட்டா கரண்டியை விட்டு தக தகன்னு குதிச்சது. திருப்பி போட்டா குதிச்சது. இறக்கி வச்சு எங்க அம்மா கேட்டா, இந்த வெந்துருத்துன்னு எப்படி தெரியும்னா, சாப்பிட்டு பார்த்தா தெரியும்னா. நீயே எல்லாம் சாப்பிடுவியான்னா. இந்த பார், குதிச்சது பத்தியா, திருப்பி போடுறேன் குதிக்கிறது பத்தியா, இதான் பக்குவ மாலைன்னு அர்த்தம். கொஞ்சம் நேரம் கழிச்சுப்பார், ஓசை அடங்கிடுத்து பத்தியா. ஓசை அடங்கிடுத்துன்னா அப்பத்துக்கு பக்குவம் வந்துருத்துன்னு அர்த்தம். நம்ம மனுஷாளுக்கு ஆசை அடங்கிடுத்துன்னா பக்குவம் வந்துருத்துன்னு அர்த்தம்னா எங்க தாய். பக்குவம் என்பது அதுதான் ஆதிசங்கரத்தை கேட்கிறான். இப்ப சொன்னேன், எல்லாரும் கடனா இருக்கான்னு, கடன் படுறாங்க. கடன் தீட்டுன்னா என்னன்னு ஆதிசங்கர். நீங்க தீட்டுன்னா செத்து போன வாழத்துல தீட்டு, அவனை தீட்டுன்னு எதுக்கு ஒதுக்குறோம்னா கர்மா பண்ணணும்னு. பிரசவிச்சிருக்க ஒரு பொம்பளை, அவன் அதுக்கு போகப்படாது தீட்டுன்னா நீ கண்ட காலோட போயிடுவ, அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும், குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். அதுக்காக ஐசோலேட் பண்ண. இது தீட்டு இல்லை. ஒருத்தட்ட வாங்கின கடனை கொடுக்காம இருக்கிறது தான் தீட்டு. தீட்டுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கும். நீ சமுதாயத்துல தீண்டத்தகாதவனா போயிடுவியே. கடன் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, உங்கூட யாரும் பேச மாட்டான், உன்னை பார்க்கவே மாட்டான். ஆமா. அப்ப நம்ம இந்த ஞானம்ங்கிறத ஏற்படுத்திக்கிறதா இருக்கான்னா இருக்கு. நம்ம அதை சுத்தம் பண்றோம். அஜ்ஞானத்தை, அஜ்ஞானத்தை சுத்தம் செய்கிறோம். ஆதிசங்கர பகவத்பாதர் சிஷ்யாளோட போயிருந்தார். அவருக்கு குடிக்க ஜலம் வேண்டியிருந்தது, தண்ணி தாகமா இருந்தது. அங்க ஜலமே கிடைக்கல போற வழியில்.
அங்கே ஒருத்தன் கள்ளு விற்றுந்தான். இது என்னன்னு கேட்டார். கள்ளுன்னு ஒரு மொந்த கொடுன்னு குடிச்சார். என்ன காது கொடுத்து கேளு. அவர் தினம் குடிக்கல, அன்னைக்கு தான் குடிச்சார். சிஷியெல்லாம் வந்தான். குருவே ஒரு மொந்த, நம்ம அடிப்போம் 4 மொந்த அப்படின்னு அடித்தான். அவர் பார்த்தார். ஓ, கொஞ்சம் தூரம் போனார். அங்கே ஒருத்தன் இரும்பை குழம்பாக்கின்னு இருக்கு. இரும்பை, இது என்னன்னு இரும்பு குழம்புன்னு ஒரு டம்ளர் கொடுன்னு குடிச்சார். சிஷியெல்லாம் வந்தான். இது என்னன்னா இரும்பு குழம்புன்னா கும்பிட்டான். ஆதிசங்கரர் சொன்னார், அதை குடிச்சு இதை குடிக்க வேண்டியதானே. அவர் எவ்வளவு பெரிய ஞானி. அவர் தாகம்னு குடிச்சார். அதனால அது அவருக்கு கல்லுன்னு தெரியாது, ஜலம். அதை ஜலமா பாவிச்சார். நம்ம அதை கல்லுன்னு பாவிக்கிறோம், மதுன்னு பாவிக்கிறோம். அதனால்தான் கஷ்டம். புரிஞ்சது? அப்ப நீ கேட்பாத்த மதுவை நாங்க ஜலம் நினைச்சு குடிக்கலாமான்னு. இல்லையே, அது தேவைங்கிற போதுதானே குடிப்போம். ஜலம் கிடைக்காத போதுதானே அது குடிச்சா என்னன்னா அது விதண்டாவாதம். ஜலம் கிடைக்கலைங்கிற போதுதானே குடிச்சோம். சகாதேவன் ஞானி. அவன் கேட்டான், அண்ணா உங்களுக்கு ஓலையை அனுப்பியது யார்? துரியோதனன். கையெழுத்திட்டு இருப்பது யார்? திருதராட்டன். கொண்டு வந்தது யார்? விதுரன். யாரிடத்திலே ஆலோசனை கேட்கிறீர்கள்? தம்பியாகிய உன்னிடத்தில். ஓலையை அனுப்பியது யார்? துரியோதனன். கையெழுத்திட்டு இருப்பது யார்? திருதராட்டன். கொண்டு வந்தது யார்? விதுரன். யாரிடத்திலே ஆலோசனை கேட்கிறீர்கள்? தம்பியாகிய உன்னிடத்தில். ஓலையை அனுப்பியது யார்? சகாதேவா, என்ன திரும்பி திரும்பி இதையே கேட்கிறாய்? அண்ணா, ஓலையை அனுப்பின துரியோதனனுக்காகவோ, கையெழுத்திட்டு இருக்கிற திருதராட்சனுக்காகவோ, கொண்டு வந்திருக்கிற விதுரனுக்காகவோ, ஆலோசனை கேட்கின்ற எங்களுக்காகவோ நாம் ஐவரும் சேர்ந்து அஸ்தினாபுரம் செல்ல போவதில்லை. வாசலிலே விதி என்ற தேர் காத்து கொண்டிருக்கிறது. நீங்க விதின்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பேர் சொல்லுவான் விதியை மதியால் வெல்வோம்னு. வெல்ல முடியாது. விதினா தீர்மானிக்கப்பட்ட உண்மை. விதிக்கு இன்னொரு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க, யமன் அர்த்தம். தீர்மானிச்சு வச்சிருக்கா. அதனாலதான் நம்ம ஞானத்துல பகவானை வேண்டி என்னோட விதியை மாத்துன்னு வேண்டுறோம், ப்ரே பண்றோம். we are praying and begging. அவன் தான் கிருபை பண்ணணும் நம்ம விதியை மாத்துறது. மார்க்கண்டேயனை காப்பாத்தலையா? அதனால நீங்க தெரிஞ்சுக்கணும், பகவானை நம்ம ப்ரே பண்ணணும். ஏன்னா அதுவும் இந்த காலத்துல எப்பவுமே பண்ணணும். புரந்தரதாசர் சொல்ற மாதிரி குளிக்கிற போது பண்ணு, சாப்பிட்ற போது பண்ணு. ஏன்னா நமக்கு நம்மளை சுத்தி ஒரே கஷ்டம். எல்லாரும் உத்தியோகத்திலையும், அதுவும் இந்த கொரோனா வர விட்டு எப்போ உத்தியோகம் போகும்னே தெரியல. எல்லாரும் உத்தியோகத்திலையும் சிரமம். அதனால தினம் நிமிஷத்துக்கு நிமிஷம் பகவானை பிரார்த்தனை பண்ணணும். உத்தியோகம் நன்னா இருக்கணும். உத்தியோகம் பண்றதுல வரக்கூடிய ஏதாவது இடைஞ்சல் வந்துவிடக்கூடாது, ஏதாவது கஷ்டம் வந்துவிடக்கூடாது. இவ்வளவு இருக்கு. ஆமா, ஸ்மரணே சுகமு தியாக பிரபு ராமநாமே. பகவான் நாம சுகம் அவனைத்தான். நம்ம நிறைய பாபத்தை பண்ணிருக்கோம். நம்ம அதை சொல்லாம பகவான் கிருபை பண்ணலைங்கிறோம். பகவான் நமக்கு கிருபை பண்ண காத்துன்னு இருக்கான். ஆனா நம்ம பண்ண பாவம் தடுக்கிறது. நாவல்லனே கானி நாவல்லனே கானி நளின தளநயன நீ வல்ல குணதோஷமே சிரமாமி வல்ல. நம்ம பண்ண பாவம்னா தடுக்கிறது. நம்மாத்து பொண்ணு பிரசவ காலத்துல கஷ்டப்படும் போது மாப்பிள்ளைய திட்ட முடியுமான்னு கேட்கிறார் தியாகம். 2 பேரும் ஒன்னா தானே கொடைக்கானல் போனோம். கேட்கிறார், தன்னை தன்னையுடு பிரசவ வேதனல்லு அல்லு நிப்பை அகங்கார படலே தமி வல்ல குண
குணத்தோட்டமே மீ. என்கிட்ட ஒருத்தர் ஜோசியம் பார்க்க வந்தார். நான் கட்டத்தை பார்த்துட்டு கேட்டேன், ஷேரில் போட்டு போச்சா மச்சினன்ட்ட கொடுத்து போச்சான்னு. ரெண்டும் ஒன்று தானே, திரும்பி வராது. ஷேரில் போட்டு போச்சுன்னு எல்லாம் வராது அப்படி. அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு 10,000 ரூபாய் வச்சு நமஸ்காரம் பண்ணார் பஜனை படுத்து. நான் இதே 3 வருஷம் முன்னால் வந்திருந்தேன்னா உங்களுக்கு ஒரு 2 லட்சம் கொடுத்துருப்பேன். இப்போ என்கிட்ட இதான் இருக்குன்னு நான் சொன்னேன். அது உண்மை தப்பு இல்லை, போய் என்னோட பாவம். நீ 2 வருஷம் முன்னால் வந்து பார்க்கப்படாது. மீ வல்ல குணத்தோஷம். நம்மள்கிட்ட பாவத்தை வச்சுண்டு ராமனை குறை சொல்றதா சொல்லு. டாக்டர் செக்கப் பண்றான் உடம்புல வியாதின்னு, நம்ம உடம்புல பார்த்துட்டு தானே மருந்து தரான். பக்கத்தில் இருக்கிற உடம்பை பார்த்தானா அவனுக்கு தரப்போறான். நம்ம பண்ண பாவத்துக்கு தானே சார் மாத்திரை மருந்து தரான். சொல்லு. சோப்ரா மைசின், டெரா மைசின், டெட்ரா மைசின், எல்லாமே மைசின். டாக்டர் பாவத்துக்கா தருவோம்? சொல்லு. நம்ம பண்ண பாவம் ஜென்மாந்திர பாபம். இதில் வேடிக்கை என்ன இருக்கும்? நாளைக்கு அதான் சப்ஜெக்ட். பாவம் எப்பவுமே 2 பங்கு, புண்ணியம் 1 பங்கு தான். அடிப்பட்ட உடனே புண்ணு வந்துடும். ஆனால் குணமாறதுக்கு 1 வாரம் ஆகும். சரி, நம்ம போய் டாக்டர் கேட்குறோம் அடிபட்டு எப்போ குணமாகும்? அது 1 வாரம் ஆகும். தொணங்காத அப்படிம்பர். ஆமாம், உடனே அவர் ஆயின்மெண்ட் போட்டோடனே சரியாயிடுமா? மருந்து போய் வேலை செய்ய வேண்டாம், உடனே புண்ணு தான் ஆகும். ஆமாம், அதனால எல்லாரும் பாவம் உடனே பிடிச்சிரும், புண்ணியம் வேலை செய்யறதுக்கு லேட் ஆகும். ஆமாம், இதுக்கு மீறி தர்மபுத்திரன் ஏன் சூதாட போனான்? அதுதான் விதி சொன்னோமே. தர்மபுத்திரனுக்கும் கொஞ்சம் சூதுல பிரியம் உண்டு. ராஜா ஓல்லியா எப்பவுமே ஒண்ணு வச்சுக்கணும், நமக்கு ஒரு விஷயத்துல பிரேம இருக்கு, அதுல இன்னொன்னு கூடாதுன்னு சொல்ற போதுதான் இன்னும் பிரேம வரும். சுகர் இருக்கு உனக்கு, மாம்பழம் சாப்பிடாதே வாழைப்பழம் சாப்பிடாதேன்னு டாக்டர் சொல்ற போதுதான் இன்னும் வேண்டி இருக்கு. சொல்லு. அவர் என்ன அவருக்காகவா சொல்றார்? நமக்கு நீங்க பாருங்க வேடிக்கை, டாக்டருக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. அவர் பாட்டுக்கு MBBS படிச்சுட்டு உட்காந்துருக்கு. நம்ம உடம்பு முடியலைன்னு காட்டுறோம். ஏதாவது சம்பந்தம் உண்டோ? இதை சாப்பிடாதே அதை சாப்பிடாதே. இல்லை பாருங்க, பகவான் சிருஷ்டியில நாக்குக்கு எது பிடிக்குமோ வயத்துக்கு ஒத்துக்கல, வயத்துக்கு ஒத்துக்கிறது நாக்குக்கு பிடிக்கல. இதுல வேடிக்கை, இந்த வைத்தியனுக்கும் வைதீகனுக்கும் ஒத்தே வராது, சாஸ்திரிகளுக்கும் டாக்டருக்கும். ஆமாம், டாக்டர் என்ன சொல்றார்? சேப்பங்கிழங்கு, கொத்தரங்காய், வாழைக்காய், வாயு சாப்பிடாதேங்கிறார். ஆனால் சாஸ்திரிகளை தான் தேவஸ்துக்கு சேர்க்கணுங்கிறார். இதில் வேடிக்கை, உயிரோடு இருந்தால் எது ஒத்துக்கலையோ செத்து போனால் ஒத்துக்கல. அதை விட வேடிக்கை என்னன்னா, தேவதையும் சாப்பிட வரவனுக்கு ஒத்துக்கணும். எவ்வளவு இருக்கு பத்தில? நம்ம பண்ண பாவம் இருக்கே பல ரூபத்துல காட்டும். ஆமா, இது பொருள்கள் சாப்பிட்றதுல மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்ததுதான் என்ன சப்ஜெக்ட்? பொண்டாட்டி, பையன், பொண்ணு ஏதோ ஒரு ரூபத்துல காட்டுறது. அது நாளைக்கு தான் சொல்லுவோம் விளக்கம். நல்ல சரித்திரத்துக்கு வா. தர்மபுத்திரர் போனார், சூதாட போன இடத்துல உட்கார்ந்த இடத்துல தர்மம் சொல்றார். அது எடுபடுமா? அவர் சொல்றார், வஞ்சனை கூடாது, கோபம் கூடாது, சூது கூடாது. துரியோனுக்கு மீதெடுத்த வஞ்சராகி வெகுளி செய்தல், பிறர் பெறும் கோதெடுத்து உரைத்தல், உற்ற சூழ் பிழைத்தல், நண்பு கொண்டு அறுத்தல், தீதெடுத்த யாழின் நுயலும் முன்பு தீயை என்று செப்பினார். நீங்க இப்ப இந்த ஜூன் ஜூலைல பையன் பொண்ண படின்னா படிக்க மாட்டான். செப்டம்பர் அக்டோபர் வரவிட்டு தான் அவனுக்கே ஒரு பயம் வரும். படிக்க ஆரம்பிப்பான்.
கோட்டடி பரீட்சை முடிஞ்சிருது இல்லையோ, மார்க்கு குறையிறது. அப்போ தான் டியூஷன் வைமா, அங்கே வைமா, எனக்கு இதை நடத்துமா, இதை சொல்லி கொடுமா, அப்பா இதை சொல்லி கொடுப்பா கேட்குறேன். பார்த்தீங்கன்னா என்ன பயம். இதுதான் பகவான் கீதையில் சொல்கிறான், பயக்கிறது பயநாசனகா. விஷ்ணு சஹஸ்ரநாமால வருது. பயத்தை கொடுக்கிறவனும் நான் தான், பயத்தை தெளிவிக்கிறவனும் நான் தான். பயம்னா ஒரு அர்த்தம் விஷ்ணு, பயம்னா ஒரு அர்த்தம் கவலை. ரெண்டுத்தையும் சொல்றார் வள்ளுவர். தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. மனக்கவலைங்கிறது பயம், தனக்கு உமை இல்லாதான்ங்கிறது விஷ்ணு. அதான் எழுதுறார் பயக்கிறது பயநாசனகா. இப்ப எல்லாருக்கும் எப்போ ஏன் கவலை வருகிறது? நமக்கு ஆபத்து வந்துடுமோ, பரீட்சை சரியா எழுதலைன்னா மார்க் வராது, எதிர்காலம் வீணா போயிடுமே. அதில் வேடிக்கை, இந்த வருஷம் 10th எழுதுறான், +2 எழுதுறான்னா கரெக்டாக எழுதி மார்க் வாங்கணும். ஒரு வருஷம் ஸ்லிப் ஆச்சு போச்சு, அடுத்த வருஷம் 10 லட்சம் பேர் வரானு. இந்த ஏற்கனவே போன 10 லட்சம், இந்த 10 லட்சம் எல்லாத்தையும் சமாளிக்கணும். எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்கன்னா. அதைத்தான் பகவான் கீதையில சொல்றான், எல்லாம் கடமையா செய். அப்ப நீ துன்மார்க்கத்துக்கு போக மாட்ட. ஆனானப்பட்ட தர்மனே சூதாட உட்காந்துட்டோம் சொல்றான்ல சார். இன்னொருத்தன் சொல்றான், தர்மனே அண்ணா சார் நான் ஆடப்படாதாங்கிறான். தர்மனை காப்பாற்ற கிருஷ்ணன் ஒருத்தன் வந்தானே, உன்னை காப்பாற்ற ஆறு வர போறான் சொல்லிட்டு போ. தர்மனே ஆண்டாங்கிறான். நம்ம வருத்தப்படுறோம், தர்மபுத்திரனே ஆண்டானே. புரிஞ்சுக்கோங்க. இப்ப துரியோதன ஆண்டா சகுனி ஆண்டானா வருத்தப்பட மாட்டான். எப்பவும் போல ஒருத்தன் குடிக்கிறான்னா யாராவது வருத்தப்படுவனா? அனௌன்ஸ் பண்ணுவனா? வழக்கம் போல் குடிப்பவர் குடித்து விட்டு வருகிறார் சொல்ல போறான். ஒத்துனும் கவலைப்பட மாட்டேன், போய் தொலைறான் இல்லையா? திருச்சி கல்யாணராம உபன்யாசத்தை முடிச்சுட்டு இப்படி மனச்சொன்னு போற போது பாட்டில் வாங்கிட்டு போறேன்னு வச்சுக்கோ. அப்ப எல்லாரும் கவலைப்படுவார். ஒருத்தர் பார்த்தவர் சொல்லுவார், போய் சமாச்சாரம் தெரியுமா நம்ம உபன்யாசகர்? அவன் உடனே கேட்பான், நீ பார்த்தியா? அவரா? அவரே தான் சொல்றான். அவன் விசாரப்படுறான். புரியுதோ? நல்லவா துன்மார்க்கத்துக்கு போகக்கூடாது. தியாகபெருமான் சொல்றார், துன்மார்க்கத்துல போய் பணம் சம்பாதிக்கப்படாது, துன்மார்க்கத்துல போய் மனசு போகக்கூடாது. துன்மார்க்கச்சர்ரா அத்தமுல நன்னு துரணி அன்னஜாலரா. துன்மார்க்கத்துக்கு போகக்கூடாது. அத்தான் வள்ளலார் சொன்னார், சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். உரிமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். உறவு கலவாமை வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். எப்படி கேட்கிற? ஆமா, சன்மார்க்கத்துக்கு போகணும். அதைத்தான் ஆதிசங்கரர் சொல்றார், சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்திக்கு பஜ கோவிந்தம். அதான் அவையார் எழுதின ஆதிசங்கருக்கு முன்னாலே, நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார். என்ன பதம் போட்டவர்? நலம்னாலே கடவுள் அருள். தீயாரை காண்பதும் தீதே திருவற்ற தீயார். கடவுள் கிருபை இல்லாதவன். ஒருத்தன் கேட்டான், என்கிட்ட கடவுள் இல்லைன்னு சொல்றவர் கீதையின் மறுபக்கம்னு புஸ்தகம் போட்டிருக்காளே படிச்சேடான்னா. இந்த முத பக்கமே இன்னும் படிக்க முடியல. எந்துக்கிட்டா வேண்டாததை படிக்கணும். வேண்டாததெல்லாம் படிக்கப்படாது, மண்டை குழம்பு போகும். ஆமா, அவன் கடவுள் இல்லைன்னு ஒருத்த புஸ்தகம் போடுவான். இதுல வேடிக்கை என்னன்னா, அவன் இல்லைன்னு உள்ளேன்னு போட்டு செம்பாச்சு விட்டு ரகசியமா கும்பிடுவான். நீங்க எல்லாருமே ஒண்ணு வச்சுக்கோங்க, கஷ்டம்னு வரும்போது கடவுள்கிட்ட தான் வருவான். எனக்கு தான் போன் வருது, நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு போன் பண்றேன்.
நான் ஒரு தடவை அஷ்டமி அன்னைக்கு குறித்து கொடுத்தேன். என்ன சாமி அன்னைக்கு அஷ்டமி, நீ தான் பகுத்தறிவாளனோட போட்டு தொல்ல. சாமி டெபாசிட் வர வேண்டாமா? எல்லாரும் சொல்லுவா சார். தஞ்சாவூரில் ஒருத்தர் எனக்கு கதைக்கு வருவார். அவர் கடவுள் இல்லை சொல்கிறவர். பஸ்ஸு விட்டார். என்ன கேட்டுக்கோங்க, நீ பஸ்ஸு முதல்ல வாங்கி வெள்ளோட்டம் விடுறேன்னா நல்ல நாள் பார்த்தானே விடுவேன்னு. ஆமாம். இப்போ நீ நல்ல நாள் பார்த்து விட்டா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவோன்னு. நான் ஏன் எல்லாரும் கண்டுபிடிக்கிற மாதிரி விடுறேன்? என்ன சொல்கிற நீ? நீ தான் சொல்லியிருக்கிய ஜாமி பிரசங்கத்தில் பிரம்ம முகூர்த்தம் வஸ்தின்னு. வடிகால 4:30லேருந்து 6:30 சந்திரன் குங்குமம் தடவி கற்பூரம் காமிச்சு 4:30 மணிக்கு வெள்ளோட்டம். எல்லாரும் தூங்கிட்டு இருப்போம். நீங்கள் எங்கே போனாலும் எப்படி போனாலும் ஒன்று வச்சுக்கோங்க, யாரும் முழுக்க ஒரு கொள்கையில் இருக்கவே முடியாது. அதுவும் இந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிற கொள்கையில் இருக்கவே முடியாது. எல்லாரும் பயப்படுவான். அது இயல்பு. அதை வேணா சால்ஜாப்பா தப்பிச்சுப்பான். இயற்கை. கடவுள் இல்லை பகுத்தறிவு இந்த சினிமா எடுத்துக்கிட்டு இந்த கேமராவுக்கு தேங்காயை சுற்றி உடைக்கிறான். நான் கேட்டேன், எதுக்கிட்ட தேங்காய் உடைக்கிறேன்னு. படம் ஒன்றும் இல்லை. ஆமாம், இல்லைன்னா இவன் மவுண்ட் ரோட்டில் வேட்டியை கிழிச்சின்னு ஒன்றும். இந்த சேத்து பாலான்னு ஒரு டைரக்டர் இருக்கானே, நந்தான்னு ஒரு சினிமா எடுத்தான். அப்போ யாரோ பெரிய நடிகை சினிமா எடுக்கிறான். இவன் படம் ஓடுமோ ஓடாதோன்னு கவலை. யார் சொன்னாலும் அவன் என் ஃபேனு. டிவியில் தேடின்னு வந்துட்டான். மாம்பழத்தில் உபன்யாசம் பண்ணுறப்போ விழுந்து கும்பிட்டான். அந்த மாதிரி என்ன வேணும்னு, நீங்கள் நந்தா சினிமாவில் ஒரு 2 நிமிஷமாவது உங்கள் மூஞ்சியை காட்டணும், பிரதோஷத்தை சொல்லுங்க. ஏன்னு பெரிய பெரிய ஆள்லாம் படம் எடுக்கிறான், என் படம் ஓடணும் அப்படின்னு. திருப்புவனத்தில் ஷூட்டிங் பிரமாதமாக எடுத்தான். இப்போ அவனை விட எனக்கு பயம் வந்துருச்சு. நம்மளை வச்சு எடுத்திருக்கான், படம் ஒழுங்கா ஒண்ணுமே. தினம் உஞ்சவர்த்தி போகிறப்போ ராமனை வேண்டிண்டு உருப்படியாக படம் ஓடணும். எனக்கு நான் படம் பார்க்குறவன் இல்லை, அது எப்படி ஓடுறதான்னு தெரியாது. விருதுநகருக்கு உபன்யாசத்துக்கு பக்கத்து கிராமத்துக்கு போகிறேன். பஸ்ஸில் ஏறினேன். நல்ல கூட்டம். முன் சீட்டில் உட்காந்துருந்தவன், சாமி இங்கே வா உட்கார் அப்படின்னா. என்ன தெரியுமான்னு தான் நந்தால பார்த்தேனே. உடனே படம் நல்லா ஓடுறதான்னு. சூப்பராக ஓடுறது. பார்த்தீங்களோ, கவலை எல்லாருக்கும் அவளுக்கு ஏத்தாப்புல கவலையை வச்சிருக்கான். நீங்க யாராவது கவலை இல்லாத மனிதனை கேள்வி போய் சூரியோதயத்தில் எனக்கு கவலையே இல்லைன்னு யாராவது சொல்றான். நான் பிறக்கிற குழந்தையிலேருந்து சொல்றது எல்கேஜி டென்ஷன். நீங்க பரீட்சை டென்ஷன். யாராவது கவலை இல்லைன்னு சொல்றானோ அதுதான், அங்கதான் பகவான் இருக்கான். உன்னோட கவலையை போக்குறேங்கிறானே இப்ப சொல்லிட்டு இருக்கேனே, அதுக்கு தான் விளக்கம். பகவான் நாமாதான் ரட்சிக்கும், பகவான் தான் ரட்சிப்பான். அதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். ராதே 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 கோவிந்தா, ராதே கோவிந்தா, பிருந்தாவன சந்திரா, அநாதநாத தீன பந்தோ, ராதே கோவிந்தா, பக்தவத்சலா பாகவத பிரிய, ராதே கோவிந்தா, ராதே கோவிந்தா, பிருந்தாவன சந்திரா, அநாதநாத தீன பந்தோ, ராதே கோவிந்தா.
ವಿನಯ ಗೋಪಾಲ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಯಶೋದ ಬಾಲ ಯದುಕುಲ ತಿಲಕ ರಾಧೆ ಗೋವಿಂದ ನಂದಕುಮಾರ ನವನಿತ ಚೋರ ರಾಧೆ ಗೋವಿಂದ ರಾಧೆ ಗೋವಿಂದ ವೃಂದಾವನ ಚಂದ್ರ ಅನಾಥನಾಥ ದೀನ ಬಂಧೋ ರಾಧೆ ಗೋವಿಂದ ರಾಧೆ 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 ಗೋವಿಂದ ರಾಧೆ ಗೋವಿಂದ ವೃಂದಾವನ ಚಂದ್ರ ಅನಾಥನಾಥ ದೀನ ಬಂಧೋ ರಾಧೆ ಗೋವಿಂದ ಸದಾ ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ நாம சங்கீர்த்தனம். மாயச்சூதினுக்கே ஐயன் மனம் இறங்கி விட்டான். தாயம் உருட்டலானார். சகுனி வென்று விட்டான். ஜெயித்தேன். அவனுக்கு ஏன் தோல்வி வந்ததா? கிருஷ்ண பரமாத்மா கொடுத்த ரத்தின மாலையை முதல்ல கழட்டி வச்சான். அது எப்போ அங்க வச்சானோ அங்க போச்சோ எல்லாம் போச்சோ. ஒருத்தன் கேட்டான், ஒரு பையன், எனக்கு பதிலாக எங்க மாமா பகடையை உருட்டுவான், நான் பந்தய பொருளை வைப்பேன்னு சொன்னானோ இல்லையோ? அப்ப தர்மபுத்திரன் என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு பதிலாக எங்க கிருஷ்ணன் பகடையை உருட்டுவான், நான் பந்தய பொருளை வைப்பேன்னு கிருஷ்ணனை கூப்பிட்டு இருந்தான்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமான்னு கேட்டான். அதுக்குதான் வியாக்கியானம் சொன்னான். கிருஷ்ணனை கூப்பிடணுங்கிற தியானம் வந்திருந்தா சூதாட உட்கார மாட்டான். சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டும் பகவான் நாமாவை நம்ம அரை நிமிஷம் மறந்தாலும் கஷ்டம் வந்துடும். அதனால தான் நம்மளாம் கஷ்டப்படுறோம். சதா நினைக்கும். மாடிழந்து விட்டான் தருமன் மந்தை மந்தையாக, ஆடிழந்து விட்டான் ஆழிழந்து விட்டான், பீடிழந்த சகுனி பின்னும் அங்கே சொல்லுவான், நாடு இழக்கவில்லை தர்மா நாட்டை வைத்திடு. இந்திரபிரஸ்தத்தை பந்தயமாக சொன்னான். எல்லாவற்றையும் இழந்தான். சகதேவனை இழந்தான், நகுலனை இழந்தான். சகுனி சிரித்தான். நீ ஏன் தெரியுமா நகுல சகாதேவாளை பந்தயமாக சொன்னாய்? மாற்றாந்தாய் வயிற்று குழந்தை தானே. என்ன அப்படி சொல்லிவிட்டாய்? பீமனை வைக்கிறேன், அர்ஜுனனை வைத்தான். மதி இழந்த தர்மபுத்திரன் தன்னையே இழந்தான். 100 பேரும் சிரித்தார்கள். அவசரப்படாதே துரியோதனா, நமக்கு இன்னும் வெற்றி கிட்டவில்லையே. தர்மபுத்திரா, நீ இழந்த செல்வம் ராஜ்யம் எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். உன்னிடத்திலே இன்னும் ஒரு பொருள் இருக்கிறது, அதை பந்தயமாக சொல். யாரை சொல்லுகிறான்? துருபதன் மகளை, திருஷ்டத்யும்னன் உடன்பிறப்பை, கிருஷ்ண பக்தையே. திரௌபதி அவ அப்பா ஒரு நாளும் திரௌபதின்னு கூப்பிட்டதில்லை. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடுவார். கிருஷ்ணானா ஒரு அர்த்தம் பெண்ணுன்னு அர்த்தம். ஏன்பா என்ன கிருஷ்ணான்னு கூப்பிடுறேன்னு கேட்டா, ஒரு நாள் தெரிஞ்சுப்பேன். திரௌபதியை பந்தயமாக சொன்னான். தாயம் உருட்டலானார். சகுனி வென்று விட்டான். ஜெயித்தேன் ஜெயித்தேன். துரியோதனன் எழுந்திருந்தான். விதுரனை பார்த்தான். அன்றைய தினம் பாஞ்சாலன் பெற்ற மகள் பஞ்சபாண்டவரின் ஆவி மகள் யான் சூதிலே பெற்ற விலை மகளை சபைக்கு இழுத்து வா. துரியோதனா, என்ன வாசகம் சொன்னாய் நீ? பாண்டவர்தம் நாளை பழிதனை தீர்த்திடுபார். மாண்டு தரைமேல் மகனே கிடப்பாய் நீ. வெண்ணரகு சேர்த்து விடும் வித்தை தடுத்து விடும். ஆண்டவரே, யாங்கள் அறியாமையால் செய்த நீண்ட பழிதனை நெருப்பு நீர் பொறுப்பு என்று மற்றவரை தங்கள் மலநகர்க்கே செல்லவிடில் குற்றம் தவிர்க்கும் நெறியதனை கொள்ளீரில். மாபாரத போர் வரும் பூபாலரை நீர் அழிந்திடுவர். சிற்றப்பனே, நீர் எப்பொழுதும் என்னை எதிர்த்து பேசுவதே வழக்கம். ஏ தேரோட்டி பிரார்த்திக்காமி, அவளை சபைக்கு இழுத்து வா. தேரோட்டி அந்த காலத்து பிரார்த்திக்காமி. தேரோட்டி பாதி தூரம் போனான், திரும்பி வந்துட்டான். எங்கடா அவள்? மகாராணி கேட்கிறாள். முதலில் தன்னை தோற்றானா என்னை தோற்றானா? தன்னை தோற்றபின் என்னை தோற்றானான். என்னடா மகாராணி, தாசி என்று சொல். என்னடா இவன் பிள்ளை கதைகளை பேசுகிறான்? ஏ துச்சாசனா, போ, அவளை சபைக்கு இழுத்து வா.
துச்சாசனன் போகிறான். திரௌபதி எங்க இருக்கிறாள்? காந்தாரி அந்த புறத்தில். அவள் பகிஷ்டா ஸ்திரீ, மாச விலக்கில் இருப்பவள். திரௌபதி கூந்தலை பிடித்து இழுப்பதற்கு செல்லுகிறான். திரௌபதி பேசுவாள், துச்சாசனா, இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்தவள் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பெற்று கொடுத்த அந்த தாயிடத்திலே எதை சொல்ல மறுப்பளோ, இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்தவள் தன் பெண் குழந்தையிடம் எதை சொல்ல மறுப்பளோ, இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்தவள் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் எந்த கணவனிடத்திலே ஒப்படைத்தாளோ அவனிடத்திலே சொல்ல மறுப்பளோ, உன்னிடத்திலே சொல்லுகின்ற பாவி ஆகிவிட்டேன். நான் ஓராடை அணிந்த மாத விலக்குடையாள், பகிஷ்டாஸ்திரி, என் கிட்டையே நீ வரக்கூடாது. என்னடி பிதற்றுகிறாய்? காந்தாரி பக்கத்திலே போய் ஒளிந்து கொண்டாள். காந்தாரி என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஏ துச்சாசனா, போடா அந்த பக்கம் என்று விரட்ட வேண்டியவள் திரௌபதியை பார்த்து சொல்றா, திரௌபதி, வந்திருப்பவன் யார்? உன் கணவனோட சகோதரன் தானே, சபையில போய் நீதி கேளுன்னாலாம். இங்க வில்லி சொல்லுகிறான், காந்தாரி சொன்னாள்னு எழுதல, 100 அயோக்கியர்களை பெற்றவள் சொன்னாள். அங்கிருந்து பூவார் கூடலி தளர் கொடுதன் பொழுதும் சிறிது இறங்காள் நீவா என்று அருகிருத்தி நெடுங்கண் பொழியும் நீர்த்துடையாள். மேவாரல்லர் தமர் மேலும் கருத்து விளம்பி வர பாவாய் அஞ்சாதே என்றாள். பல பாதகரை பயந்தாளினா. தன் தாய் தன் பக்கத்திலே இருக்கிறாள் என்ற உடனே அவள் கூந்தலை பற்றி தர தர என்று ராஜசூய பத்தினி அண்ணன் மனைவி தாய்க்கு சமம் என்று உணராமல் அவளை தரையிலே தர தர என்று இழுத்து வருகிறாள். அவள் என்ன நினைத்தாள்? நாம் எந்த ஐவருக்கு மாலையிட்டோமோ அந்த ஐவரும் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணிக்கொண்டு வருகிறாள். தந்தார் விடலை தாய் உரைப்ப தாய் முன்னணிகி தாமரை கை சென்றால் அவள் பைங்குழல் பற்றி தீண்டானாய் செல்லுகின்றாள். சபையில கொண்டு வந்து தள்ளினான். அவள் கதறுகிறாள். திரௌபதி திருதராட்டனை பார்த்து, மல்லார் திண்டோள் மாமாவோ, என் மாமனே, உனக்கு கண்கள் தெரியவில்லை என்றால் காது கேட்கவில்லையா? உன் மகளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்தால் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பியா? மகளுக்கு ஒரு கஷ்டம் மருமகளுக்கு ஒரு கஷ்டமா என்று கேட்கிறாள். திரும்பி பார்க்கிறாள் பீஷ்மாச்சாரியரை. பிதாமகனே என்று கூப்பிடவில்லை, குலத்தந்தையே என்று கூப்பிடவில்லை. என்ன சொல்லி கூப்பிட்டாள் தெரியுமா? ஏ கங்கா புத்திரனே, காங்கேயனே, உங்க அம்மா கங்கை வர பாவி எல்லாம் நீராடினால் பாவத்தை எடுத்துட்டு புண்ணியத்தை தர புண்ணியவதி வயத்துல பிறந்த நீ பாவத்தை பார்த்துட்டு இருக்கியேன்னு கேட்டாளாம் பீஷ்மாச்சாரியரே. பீஷ்மர் என் செய்வார்? துடித்து கதறினார், பெண்ணே பெண்ணே பெண்ணே, இந்த பாவி ஒன்றும் செய்ய முடியாது பிள்ளை. நான் கிழவன் பெண்ணே, இப்போது ஆட்சி பீடத்தில் இல்லை பெண்ணே. எழுந்திருந்த திருதராட்சனை கும்பிட்டார். மன்னா, அவள் கேட்பதிலே தர்மம் இருக்கு. மகளுக்கு ஒரு சட்டம் மருமகளுக்கு ஒரு சட்டமா என்கிறாள். என் பேச்சுக்கள் சபையை கலைத்து விடு என்றாள். திரும்பி பார்க்கிறாள். சிற்றப்பனை கூப்பிடுகிறாள். காக்காஜி, நீ விதுர நீதினு எழுதினையே, இதைத்தான் எழுதினையா? மாற்றான் மனைவிக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று எழுதினையா என்றார். விதுரர் கதறர், இல்லை பெண்ணே இல்லை, யாரும் அதர்மத்தை எழுத மாட்டார்கள் பெண்ணே. திரும்பி பார்க்கிறாள். துரோணாச்சாரியரே, ஆச்சாரியனே, 105 பேருக்கும் பாடம் சொல்லி கொடுத்தீரே, பாடசாலையில் இதைத்தான் நடத்தினீரா? மாற்றான் மனைவிக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று துரோணாச்சாரியார் கதறினார். இல்லை பெண்ணே, இல்லை பெண்ணே, இல்லை, நாங்கள் எல்லாம் தர்மத்தை தான் சொல்லி இருக்கிறோம் பெண்ணே. என்ன பேச்சு இவளோடு? அடிமைகளுக்கு எதற்கு ஆடை? பீமன் கையில கதையை எடுத்து விட்டான். சகதேவனை கூப்பிட்டான். சகதேவா, இவன் தர்மபுத்திரனாம். தர்மபுத்திரன் துருபதன் மகளை திருஷ்டத்யும்னன் உடன்பிறப்பை இருபகடை என்றாய், இவருக்கு அடிமை என்றாய், இது பொறுப்பதில்லை. சகதேவா, கொள்ளிக்கட்டையை கொண்டு வா, சூதாடின கையை கொளுத்தி விடுகிறேன். அர்ஜுனா எந்திருந்தான். மனமாற சொன்னையோ பீமண்ணா? யாரை சொன்னாய்? பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில். யாவர் முன்னே சொன்னாய், தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடி அதனை வெல்லும், தனு உண்டு அதன் பெயர் காண்டீபம். அடிமைகளுக்கு எதற்கு ஆடை? இந்த அடிமையெல்லாம் மேலாடை போட்டுக்கப்படாது. பஞ்சபாண்டவா ஆம்பளைகள் மேல் வஸ்திரத்தை கட்டி, நான் பொம்மநாட்டி. துரியோனுக்கு ஒரு நல்ல தம்பி விகர்ணன் பேர். அவன் எந்திருந்தான். அண்ணா,
மன்னி பேச்சில் நியாயம் இருக்கு. எப்ப தருமண்ணா தன்னை தோற்றாரோ ஆடுவதற்கு தகுதி இல்லாதவர், தன்னை தோற்ற பிறகு எப்படி ஆடலாம்? துரியோதனன், உட்காரடா நீ, உன்னிடத்தில் யார் யோஜனை கேட்டார்கள்? இங்கிருக்கின்ற அரசனில் பெரியவனா நீ? பசுமாட்டை விற்பவன் கன்று குட்டிக்கு தனியாக விலை பேசுகின்ற வழக்கம் இல்லை. பசுமாடும் தர்மபுத்திரனும் ஒன்னா? கர்ணன் எந்திருந்தான். இருக்கின்ற தரணிபரில் இன்னறிவால் உயர்ந்தனையோ, தன்னோட பொருள் எல்லாம் தொலைச்சதுக்கு அப்புறம் இவள் எப்படி அவள் பொருள் கிடையாதா? தான் படைத்த பொருள் அனைத்தும் தம்பியருடன் தோற்று தனையும் தோற்றால் மீன் படைத்த மதிமுகத்தால் வேறே கொல்லோ, வேற தனமா? அவனே அடிமைங்கிற போது அவனோட அடிமையெல்லாம் நமக்கு அடிமை தானே? என்ன பேச்சு? அடிமைக்கு எதற்கு ஆடை? பஞ்சபாண்டவன் மேல் வஸ்திரத்தை கழட்டி வைத்தான். அவா புருஷாமார். திரௌபதி ஏக வஸ்திரத்தில் இருக்கா. பைஷ்டாஸ்திரி, அந்த நாள்ல உள் வஸ்திரம் இருக்காது. புடவை எப்படி கட்டிப்பான்னா இங்க இக்கு முடிச்சு போட்டு கட்டிப்பான். அந்த பைஷ்டாஸ்திரி எங்கேயோ இருப்பா, புருஷாலே போகமாட்டான். அவ கிட்டக்க பொம்மநாட்டிக்கு போக மாட்டான். யாராவது குழந்தைகிட்ட தான் சாப்பாடு கொடுத்து அனுப்புவான். அப்பேர் பாதுகாப்பா. அப்பேற்பட்ட ஸ்திரீயை பலத்தில் கை வச்சுட்டான். ஸ்திரீகளுக்கு பலம் என்றாலே இடுப்பு தான். பலத்திலே கை வைத்து விட்டான். ஐவருக்கு மாலையிட்டாள். ஐவரும் தலை குனிந்திருக்கிறார்கள். பதிகள் ஐவரும் இத்தரே தாசர்வாள் சொல்றார். 5 பேரும் இருக்கா, தலை கவிழ்ந்திருக்கா. பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார் தலை கவிழ்ந்திருக்கா. 100 பேரும் சிரிக்கிறார்கள். இடுப்பிலே கை வைத்து விட்டான். திரௌபதி தன்னோட மற்றொரு 2 கையையும் மறுபக்கத்திலே பிடித்து கொண்டு கதறினாள். அவன் பிடித்து இழுக்கிறான். ஆக்ருஷ்ணத்வாரகாவாசின் யாதவநந்தனாயே ரமாநாதா சங்கச்சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரட்சமாம் சரணாகதம். இனி தன்னால் முடியாது என்று 2 கையின் தலைக்கு மேல் வைத்தாள். இளப்பலே பிரபு கிரிதாரி ஏ துவாரகா நாதா, ஏ கோவிந்தா கோவிந்தா, என் அப்பனே. அன்றைய தினம் கஜராஜன் கூப்பிட்டவுடன் ஓடோடி வந்தையே, இந்த தூணில் இருக்கிறாரா என்று கேட்டவுடன் தூணை பிளந்து கொண்டு வந்தையே நீ, இன்று என்னை ரட்சிக்க பறந்து வா என் அப்பனே பிரபு. சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரட்சமாம் சரணாகதம். ஏ துவாரகா நாதா, ஏ கிரிதாரி, ஏ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என் பிள்ளை சொல்லுவான். ஆறாகி இரு தடங்கன் அஞ்சலவம் புனல் சோர அழகம் சோர பேரான துகில் தகைந்த கை சோர மெய் சோர பிரிதோர் சொல் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா. லப்பலே பிரபு கிரிதாரி கோவிந்தா கோவிந்தான்னு கதறினாள். பாரதி சொல்லுவார், வண்ண பொற்சேலைகளாம் வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்து கொண்டே இருந்தன. சபைக்கு பெருமாள் வரவில்லை. வராமல் எப்படி புடவை வந்தது? அதுதான் சர்ச்சை. பெருமாள் அப்ப என்ன பண்ணிட்டார்? வைஷ்டா ஸ்திரீ பார்க்கப்படாதுன்னு வரலையா? சூதாடிந்த ருக்மணியோட பகடக்காய வச்சார். புடவை போச்சு. அக்ஷய வெந்து திரௌபதிய மானவ காய்தோ பட்சிவாகன ದೀನ ರಕ್ಷಕನು ನೀನೆ ಸಕಲ ಗ್ರಹ ಫಲ ನೀನೆ. தாசர்வாள். தர்மபுத்திரன் சூதாடினா புடவை பறி போச்சு. கிருஷ்ணர் சூதாடினா புடவை வந்தது. ஆபத்து காலத்திலே திரௌபதிக்கு புடவையை சுரந்தது திருநாமம். அவன் தூரஸ்தனாயிருந்தாலும் கிட்டி நின்று உதவும் முன்னே. பெரியவாச்சாம்புள்ள வியாக்கியானம். அவன் எங்கேயோ இருக்கான், புடவை வந்தது.
அத்தினத்துக்கும் ஓட்டக்கைக்கும் 1000 காதம், ஆனாலும் நடக்குது சேல வியாபாரம்னா. அத்தினம்னா அஸ்தினாபுரி, ஓட்டக்கை துவாரகை. அங்க ஆபத்து காலத்திலே திரௌபதிக்கு புடவையை சுரந்தது திருநாமம். பகவான் போலான்னு காத்துட்டு இருக்கானா, புடவை பெடுத்தான். கோவிந்தன் நாமா புடவையை கொடுத்தது. அதனால்தான் ஆண்டாள் 3 இடத்துல எடுக்கிறார். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன், கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். அதை சொல்றார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துல சொல்றார். கோவிந்த நாம சாரம் தீட்சிதர் கஜேந்திர ரக்ஷண தீரம். சங்கு வச்சிருக்கே ஊதுன்னா அவன். அதுதான் போர்க்களத்துல சங்கெடுத்து ஊதினான். சக்கரம் வச்சிருக்கே போடுற தலையில என்ன போர்க்களத்துல மறைச்சான். கதாபானே, உன் கதையை சுத்தி விடுன்னா. அதான் பீமன் கதை மூலமா 100 பேரையும் கொன்னான். அவ கேட்டதெல்லாம். ஏ துவாரகா நிலையாச்சுத துவாரகாநாதா. ஏன் கூப்பிட்டா? நான் ராஜாவன்னா கூப்பிடுறேன், பிச்சைக்காரனையா கூப்பிட்டேன். துவாரகைக்கு ராஜா. புரிஞ்சுதா? துவாரகை எங்க இருக்கு? அமெரிக்கால, குஜராத்ல. அஸ்தினாபுரம் எங்க இருக்கு? டெல்லி. பார்த்தியா, அன்னைக்கு டெல்லியிலேருந்து கூப்பிட்டா துவாரகா நாதான். குஜராத்லேருந்து தான் புடவை வந்தது. இன்னைக்கு துவாரகா நாதான்னு கூப்பிட்டோம். குஜராத்லேருந்து தான் வந்திருக்காரு டெல்லிக்கு. ஏ துவாரகா அச்சுத்தான்னு கூப்பிட்டா. அச்சுத்தன்னா என்ன அர்த்தம்? தன்னை அண்டினவனை கை நழுவ விடாதவன். அதுல இருந்து வந்த பதம் தான் கேரளால அப்பாவா அச்சன்கிற. அப்பா தான் நம்மளை காப்பாத்துறான். புரிஞ்சுதா? அச்சுதா கோவிந்த கோவிந்த கோவிந்தா. மொய்த்தவல் வினையுள் நின்று 3 எழுத்து உடைய பேரால் ஆழ்வார். 3 எழுத்து சொல்லுன்னர். 3 எழுத்துன்னு எதையோ பரப்பி விட்டான் தமிழ்நாட்டில். 3 எழுத்து எது? கோவிந்தா. மையெழுத்தை சேர்த்து படிக்கணும். கோவிந்தா கோவிந்தான்னா இப்ப இந்த இடம் பூரா நம்ம இலவம் பஞ்சு வச்சிருக்கோம். 1 கோடி ரூபாய்க்கு போகும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த இலவம் பஞ்சுக்கு ஒரு நெருப்பு குச்சியை போட்டா பொசுங்கி போயிடும். அது மாதிரி நம்ம 100 ஜென்மால செஞ்ச பாவம் பொசுங்கிடும். கோவிந்தா சொன்னான். கோவிந்தா காம் விந்ததி, ஜீவன்களாகிய நம்மை ரட்சிப்பவன். கோவிந்த புண்டரீகாட்சா, செந்தாமரை கண்ணா. திரௌபதி கூப்பிட்ட நாமா. எங்க இருக்கான் செந்தாமரை கண்ணன்? திருவள்ளுவர்ல. ஆமா, ஆதி திருவள்ளுவர். அப்புறம் தான் ரங்கநாதர். புண்டரீகாட்சா கூப்பிட்டான். நான் ஏன் கூப்பிட்டேன்? குளிச்ச கண்ணனையா கூப்பிட்டேன்? செந்தாமரை கண்ணன், நீ பக்தனையான நான் கதறேன், ரட்சிக்க வேண்டாமா? பகவான் சபைக்கு வரல, வனவாசத்துக்கு வந்துட்டா. பஞ்சபாண்டவன் கிருஷ்ணன் வரான். திரௌபதி திட்டினா கிருஷ்ணனை. நான் 5 பேருக்கு மாலையிட்டேன். 5 பேரும் வேடிக்கை பார்த்தா. நபர்த்துகு, எங்க அப்பம் வேடிக்கை பார்த்தா. நப்பிதா நப்ராதா நஜ பாந்தவாகா ந மதுசூதனம். கிருஷ்ணனை திட்டா. நீ அயோக்கியன், நீ சபைக்கு வரல. கர்ணன் சிரிச்சானே, வயிறு எரியுதுன்னா. எல்லாரும் வாய மூடிந்து, கிருஷ்ணன் உள்பட. தர்மபுத்திர கிருஷ்ணனை கோவிச்சு கலந்து. கிருஷ்ணர் அவன் சொல்லட்டும். பகவான் ஏன் சபைக்கு வரல? வந்திருந்தான்னா இந்த 105 பேரையும் அன்னைக்கே சக்கரத்தை விட்டு தலையை எடுத்திருப்பான். அது முக்கியம் இல்ல. இந்த 105 பேரும் உசுரோட இருந்தாதான் சண்டை வரும். சண்டை வந்தாதான் பகவத்கீதையும் விஷ்ணு சகத்திரநாமம் வெளியில வரும். அதுக்காக தன்னை கட்டுப்படுத்தின்னு உட்கார்ந்துருந்தானாம். இன்னும் கீதையும் சகத்திரநாமம் வெளியில வரலன்னு. புரிஞ்சது?
பகவானே கள்ள ஜலம் விட்ட பக்தாள் 3 பேர். ஒன்னு கஜேந்திர ஆழ்வான், இன்னொன்னு பிரகலாத ஆழ்வான், இன்னொன்னு திரௌபதி. கிருஷ்ணன் அவதாரத்தை முடிச்சுட்டு பரமபதம் கிளம்புற போது ரிஷிகள்லாம் கேட்டா திருப்தியான்னு இல்லைன்னு அது அழுதர், கதறினர். ஏன்னு கேட்டா அன்னைக்கு சபையில திரௌபதி கோவிந்தான்னு கத்தினான், நேர போய் ரட்சிக்க முடியல, இந்த ரணம் இன்னும் இருக்குன்னு. பாரதி சொன்னா புண்ணியம் செஞ்சவனுக்கு புகழ் வளர்ந்தாப்புல, பாவம் செஞ்சவனுக்கு கஷ்டம் வளர்ந்தாப்புல புடவை வந்ததுன்னா. ஸ்ரீவஜம்புல சொன்னார், கடங்காரனுக்கு வட்டி வளர்ந்தா போலன்னு புடவை வந்தது. பத்தியா 5 பேருக்கு மாலையிட்டா. கோடீஸ்வரன் பொண்ணு, கோடீஸ்வரன் 5 பேர், 6 ரட்சிச்சா. உபன்யாசம் கேட்கிறவெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சம்பாத்தியம் பண்றோம், பிஇ எம்பிபிஎஸ் அதை சிஏ படிச்சோம், அதனாலதான் சம்பாதிக்கிறோம்னு குழந்தைகளை கர்வப்பட சொல்லிடாதே. பரீட்சை சக்கரவர்த்தி அவன் அம்மா கர்ப்பத்திலேயே காப்பாத்தினா கிருஷ்ணன். என்னை ஏன் காப்பாத்தின, நான் என்ன புண்ணியம் பண்ணேன், நான் உனக்காக காப்பாத்தினடா. உங்க பாட்டி சபையில கோவிந்தா கோவிந்தான்னு கத்தினாலே அதுக்கு வட்டி தான் கொடுத்துட்டு இருக்கேன், என்ன அசலே கொடுக்கலன்னா. அதனால நீங்க குழந்தைகள்ட்ட எல்லாம் சொல்லணும். இன்னைக்கு நம்மாத்து குழந்தையெல்லாம் அமெரிக்கா, லண்டன், கனடா, பாம்பே, மெட்ராஸ்ன்னு சம்பாத்தியம் பண்றானா இவ படிச்ச படிப்புல இல்லை. நம்ம முன்னோர்கள் கிராமங்கள்ல சிவன் கோவிலுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் பஜனை மடத்துக்கும் செஞ்ச கைங்கரியம், நம்ம தாத்தாவோட தாத்தாலாம் அந்த புண்ணியம் தான் நீ சௌக்கியமா இருக்கேன்னு குழந்தைகிட்ட சொல்லு. நாளைக்கு அந்த குழந்தைகள் பக்தி செலுத்த வேண்டாமா, பரம்பரைக்கு நீ செலுத்த வேண்டாமா சொல்லு. நான் இன்னைக்கு காத்தால கஷேத்திராடனம் பண்ணிட்டு வந்தேன். புகழ்பெற்ற ஸ்தலத்துக்கு இல்லை, மணக்கால் போனேன், மணக்கால் நம்பி சேவித்தேன், பெருமாளை சேவித்தேன். திண்ணியம் முருகன் சூப்பரா இருக்கு. முருகன், வள்ளி, தெய்வயான 3 பேரும் மயில்ல இருக்கா உட்காந்து. போய் சேவிச்சு நான் ஆத்துக்கரிட்டு சொன்னேன், பார்க்காத கோயிலெலாம் பார்ப்போம். கிராமங்கள்ல சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் பாழடைஞ்சிருக்கு. நல்ல வேளை இன்னைக்கு ஏகாசி திருமஞ்சனம் பண்ணியிருந்தார் பெருமாள் கோயில், சேவிச்சுட்டு வந்தேன். கிருத்திகை முருகனையும் சேவிச்சு. பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் போங்கோ, பகவன் நாமாவை சொல்லுங்கோ. Chanting the God's name alone can help us. Nobody in this world. உன்னை யாரும் காக்க மாட்டார்கள். பகவன் நாமாதான் ரட்சிக்கும். குழந்தைகளுக்கு பக்தியை ஊட்டு. பாட புஸ்தகத்தை திணிக்கிற மாதிரி பக்தியை ஊட்டு. காத்தால கிளம்புற போது ஹரே ராமா சொல்லு, ஸ்கூல்ல இருந்து வந்தவன சொல்லு, ஸ்லோகமெல்லாம் சொல்லு. குழந்தைகளுக்கு திணி பக்திய. ஆமா, அதுதான் முக்கியத்துவம். பக்திக்கு ஈடு கிடையாது. பாரு, திரௌபதி யார் ரட்சிச்சா சொல்லு. சபையில புடவை பறி போச்சே, அப்பா ரட்சிச்சானா, சகோதரனா, ஆம்படையானா, ஆர் ரட்சிச்சான்? கோவிந்தன் நாமா புடவையை கொடுத்தது. பகவன் நாமா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா. கோவிந்தானா என்ன? அந்த கஷ்டம் திரும்பாது. தப்பா சொல்ற. பூலோகத்துக்கு நீ திரும்பாம இருக்கணும்னா அந்த நாமாவை சொல்லணும். அந்த பகவன் நாமாவை சொல்லு. கண்டதெல்லாம் பாடுறேன், கண்ட சினிமா பாட்டு, கண்ட பாட்டை பாடுறேன். டிராமா உட்காந்து பார்க்குறேன், கண்ட டிராமா. மாமியார் நாட்டு பொண்ணு சண்டை, எங்கே நம்ம சண்டை போட்டுருக்கோம்? நீங்கள் அதை கேட்டீங்களா? அவளை உபன்யாசகரை கேள்வி கேட்குறேன், இந்த இடத்துல இப்படி சொன்னா அப்படி சொன்னான்னு. இந்த ட்ராமா போடுற நாயை கேட்டீங்களா? யாரு கேட்டு சொல்லு. பிடி தாலியங்கிற அதெல்லாம் நம்ம அதில் சொல்றாளா? சொல்லு. தர்மமா இருக்கிறத பாருங்கோ, தர்மத்தை செய்யுங்கோ, தர்மமான விஷயத்துல நடங்கோ, அதர்மத்தின் பாதையில போகாதே. ஆமா, பஜனைக்கு போ, திவ்யநாமத்துக்கு போ, அஷ்டபதி பாடு. பக்தியை ஊட்டு. குழந்தைக்கு புரியுது புரியல பாடு, புரியவே வேண்டாம் பாடு. ஒய்த்த வல்வினையுள் நின்று 3 எழுத்துன்னர். பகவன் நாமா கோவிந்தா சொல்லு.
द्रोण कर्ण दुर्योधनादिहर द्रौपदी मान संरक्षण कर वैणिक गायक गुरु गुगनुत पुर वैरी वीनुत गोपिका मनोहर बाल गोपाल மன்னார்குடியில பாடுறார் பாலயாம் சும்மா கோபிகா மனோகரன் கோவிந்த நாமாவுக்கு சொல்றார். கோபிகைகளால் உச்சரிக்கப்பட்ட நாமா கோவிந்த பட்டாபிஷேகம் செய்தல். மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். மற்ற நம் காமங்கள் வேண்டாம் மாற்றேலோர், நமக்கு தேவையில்லை. நீ சாப்பிட்ற போதும் சொல்லு, தூங்குற போது சொல்லு, குளிக்கிற போது சொல்லு. குளிக்கிற போது சொல்லு கோவிந்தான். ஜலம் நன்னா கிடைக்கணுமே, நன்னா சாப்பிட்டுட்டு சொல்லுனர் புரந்தரதாசர். ಅನ್ನಪಾನಗಳು ತಿನ್ನು திருப்தவனாகி கிருஷ்ணாயன பாரதே. கிருஷ்ணான்னு கூப்பிட தெம்பு வேணுமே. டிஃபன் சாப்பிடலன்னா கிருஷ்ணா தெம்பு வேணுமே. குளிக்கிற போது சொல்லு, படுத்துட்டு இருக்கிற போது சொல்லு. ஒரு பையன் கேட்டான், பெட்ரூம்ல பகவான் படம் வச்சுக்கலாமான்னு. என்ன வச்சுக்கோ, பாத்ரூம்லயும் வச்சுக்கோ, பெட்ரூம்லயும் வச்சுக்கோ. ஆதிகாரியோட படுத்துக்கிறோம், பயம் இல்லாம படுத்துக்கணுமே. அவளும் ஆம்பளையனோட படுத்துக்கிறா, தைரியமா படுத்துக்கணுமே, பிரச்சனை இல்லாம இருக்கணுமே. நான் சொல்லல புரந்தரதாசர், பெட்டு எது ஆம்பளையா எதுன்னு தெரியாம கட்டி படுத்துட்டு இருக்கியே, அப்போ உன் நாக்கு என்னடா பண்றது? கோவிந்தா சொல்லுன்னு. மந்த காமினியோடு சரசமாடுவதல்ல கிருஷ்ணாயன பாரதே. பல நாளா கோவிந்தா சொன்ன புண்ணியம் இன்னைக்கு சொன்னா புரியுது. அப்பா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டா அந்த புண்ணியம் அதுதான் நம்மளை காப்பாத்து. முக்காலா முக்காபுல்லா லைலா, இந்த லைலாலாம் காப்பாற்ற மாட்டா. புரியுது. பகவன் நாமாவை சொல்லு, சாண்டிங் த காட்ஸ் நேம். திரௌபதி பைஷ்டா ஸ்திரீ, குளிச்சுட்டு வரேன்னு சொல்லல, ஆபத்து. புரிஞ்சுதா? கோவிந்தா சொன்னா சுத்தமானா, புரிஞ்சுக்கோ. ஆமா, திரௌபதி கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னா பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஆவியானா. எங்கேயோ போயிட்டேன்னு பாக்குறியா நீ? பரிசுத்தம் அடைக்கலாம்னா நம்ம வார்த்தை என்ன முருகேசன்ஜி. பகவன் நாமா சொல்லு, அதுதான் இன்னைக்கு நாமா சொல்லி ரட்சிக்கப்பட்டவ கதை பார்த்தோம். நாளைக்கு நலன் கதை. நாமா சொல்லாதவனுக்கு எப்படி கஷ்டம் வந்தா வருமோ அப்படி வந்தது நற்புகழ் ஏந்தி புலவர். புரியுறதா உங்களுக்கு? ஆமா, நாளைக்கு நலச்சரித்திரம்.